ஓம் சாந்தி. 27/6/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தைய பிரம்மா தந்தையோட உடல்ல அவதரிச்சு நமக்காக பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. சுயம் நம்மளா இறை மாணவர்கள், சுயம் இறைவனே நமக்கு ஆசிரியரா வந்திருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்ட்டு கவனமா நம்ம கேட்கலாம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் சரீரத்திலிருந்து விடுபட்டு தந்தையிடம் செல்ல வேண்டும். நீங்கள் உடலை கூடவே எடுத்து செல்ல மாட்டீர்கள். ஆகையால் உடலை மறந்து ஆத்மாவை பாருங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம இந்த சரீரத்துல இருந்து விடுபட்டு அதுக்காக இப்ப பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். விடுபட்டு நம்ம அப்பா கூட போகணும். நீங்க இந்த உடலை கூடவே எடுத்துட்டு போக முடியாது. அதனாலதான் கீதா சாரத்தை சொல்லுவாங்க, நம்ம எதை கொண்டு வந்தோம் எதை கொண்டு செல்வதற்குலாம் சொல்லுவாங்க. இந்த உடல் கூட நம்ம கூட வராது, அதை கூட எடுத்துட்டு போக முடியாது. நம்ம உயிர் தான் நம்ம அப்பா கூட போகணும். ஆகையால் உடலை மறந்து ஆத்மாவை மட்டும் பாருங்கன்னு சொல்லி சொல்றாரு. இங்க பூலோகத்துல நம்ம நடிச்சிட்டு இருந்தாலும் இந்த ஆத்மாவை மட்டும் பாருங்க. எல்லாரையும் ஆத்மாவா பாருங்க, உடலா பார்க்காதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா உடலை பார்த்தா நிறைய விகர்மங்கள் ஆயிடுச்சு, பாவ கர்மங்கள் செஞ்சுட்டோம். அதனால உடலை பார்க்காதீங்க, ஆத்மாவை மட்டும் பாருங்க. ஏன்னா போகும்போது நம்ம இந்த உடலை கூட எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் ஆயுளை யோக பலத்தின் மூலமாக அதிகரிப்பதற்காக முயற்சி ஏன் செய்கிறீர்கள் சொல்லி பாபா கேக்குறாங்க. இப்போ நம்ம நம்ம ஆயுளை யோக பலத்தின் மூலமா அதிகரிக்கிறதுக்காக முயற்சி செய்யறோம். இப்போதைக்கு நம்ம சரீரம் விடக்கூடாது. ஏன்னா நம்ம நிறைய பார்க்கணும்ட்டு ஆசைப்படுறோம் உலகத்துல. இப்ப ஏன் நீங்க உங்க ஆயுளை யோக பலம் மூலமா அதிகரிப்பதற்காக முயற்சி செய்றீங்கன்னு சொல்லி பாபா கேக்குறாரு. பதில்: ஏனெனில் தந்தையின் மூலமாக இந்த பிறவிலேயே அனைத்தும் தெரிந்து கொள்வோம் என்று உங்கள் மனதில் இருக்கிறது. ஏன்னா இப்ப கடவுளே வந்திருக்கிறாரு அப்பாவா. நம்ம அப்பா அவர் தான். அவர் இந்த பிறவியில நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க வந்திருக்கிறாரு. அவர் மூலமா நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்குவோன்ட்டு நம்ம மனசுல இருக்குது. தந்தையின் மூலம் அனைத்தையும் கேட்க வேண்டும். ஆகையால் நம்ம உயிரோட இருந்தாதான் முரளி கேட்க முடியும் இல்லையா? அந்த உடலை விட்டு போயிட்டுன்னா பாபா என்ன சொல்றாருன்ட்டு தினம் ஒரே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல முரளியில, அதெல்லாம் கேட்க முடியாம போயிடும். அதனால அவர் மூலமா எல்லாத்தையும் கேட்கணும். ஆகையால் யோக பலத்தின் மூலமாக ஆயுளை அதிகரிக்க முயற்சி செய்கிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாபா நினைக்க ஆயுள் அதிகரிக்கும். பாபா நிறைய முறையில் சொல்லியிருக்கிறாரு. ஞானத்தின் மூலமா நமக்கு செல்வம் கிடைக்கும், யோகத்தின் மூலமாக ஆயுள் அதிகரிக்கும்னு சொல்லி பாபா சொல்லியிருக்கிறாரு. அப்ப நம்ம எந்த அளவுக்கு பாபா நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆயுள் அதிகரிக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. அதனால நம்ம இப்ப அதிகரிக்க முயற்சி செய்யறோம். இப்போதுதான் உங்களுக்கு தந்தையிடமிருந்து அன்பு கிடைக்கிறது. இப்பதான் நமக்கு உண்மையான அந்த ஆன்மீக அன்பு ஆன்மீக அப்பாட்ட கிடைக்குது. கடவுளுடைய அன்பு இப்பதான் கிடைக்குது. இது போன்ற அன்பு பிறகு முழு கல்பத்திலுமே கிடைக்காது. இந்த சங்கம யுகத்துல தான் கடவுளோட நம்ம வாழ்கிற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குது. அவர் எப்படி இருக்கிறாரு, நம்ம எப்படி இருக்கிறோம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இப்ப அவரை முழுசா நம்ம உணர்ந்திருக்கிறோம். இது போன்ற ஒரு அன்பு பிறகு முழு கல்பத்திலுமே கிடைக்காது சொல்லி பாபா சொல்றாரு. மற்றபடி யார் சரீரத்தை விட்டு சென்று விட்டார்களோ, இப்ப யார் நிறைய பேர் போயிட்டாங்களே, சரீரத்தை விட்டு போயிட்டாங்களோ, அதற்கு டிராமா என்று சொல்லலாம். அது நாடகப்படி அவங்க சரீரம் விட்டாங்க. அவர்களுக்கு இவ்வளவுதான் நடிப்பு இருந்ததுன்ட்டு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம ஆயுள் அதிகரிச்சுட்டு இப்ப யாரெல்லாம் உயிரோட இருக்காங்களோ எல்லாம் கடவுளோட சந்திப்பு கொண்டாடிட்டு இருக்கிறோம். இந்த சங்கம யுகத்துல நம்ம வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கடவுளோட வாழ்கிற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. மற்றபடி நிறைய பிகே ஆகி சரீரம் விட்டு போயிட்டாங்க இல்லையா, அவங்களும் அட்வான்ஸ் பார்ட்டியா போயிருக்காங்க, சிலர் ஃபரிஸ்தாவா போயிருக்காங்க. அவங்களுக்கு அந்த டிராமால பார்ட் இருக்குது. அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல. அவங்களுக்கு இவ்வளவுதான் நடிப்பு இருந்தது சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா நம்ம அவங்கெல்லாம் போயிட்டாங்களே அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம்ல, அந்த மாதிரி நினைக்க தேவையில்ல. நீங்க இப்ப யோக பலத்தின் மூலமா ஆயுள் அதிகரிச்சுக்காங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா இன்னும் நம்ம நிறைய பாபாட்ட கேட்க வேண்டியது இருக்கு, பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னும் காட்சியெல்லாம் பார்க்கக்கூடிய அற்புதமான சீன்லாம் வரப்போகுது டிராமால கடைசியா. அதெல்லாம் பிகேவா இருந்து பாக்குறது அதுவே ஒரு பாக்கியம்னு சொல்லி பாபா சொல்றாரு இந்த முரளியில. ஓம் சாந்தி. குழந்தைகள் பல பிறவிகளாக மற்ற சத்சங்களுக்கு சென்றிருக்கிறீர்கள். நம்ம இந்த பிறவின்னு இல்ல, பல பிறவிகளாவே நம்ம நிறைய சத்சங்களுக்கு போயிருக்கிறோம். மேலும் இங்கு வந்துள்ளீர்கள். இப்பதான் நம்ம இந்த பிறவி கடைசி பிறவில இங்க வந்துள்ளீர்கள். உண்மையில் இதற்கும் கூட சத்சங்கம் தான் கூறப்படுகிறது. இது கூட சத்சங்கம் தான் சொல்லி சொல்றாரு. ஏன்னா இது சத்தியமானவர் சிவனுடைய சங்கத்துல வந்திருக்கிறோம். உண்மையான சங்கத்தில் சேர்பவர்கள் நன்றாக இருப்பார்கள். யார் உண்மையான சங்கத்துல சேர்றாங்களோ
அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. குழந்தைகளுடைய மனதில் வருகிறது, நாம் முதலில் பக்தி மார்க்கத்தின் சத்சங்களுக்கு சென்றிருந்தோம். இப்ப நமக்கு தோணுது இல்லையா? நம்ம முன்னாடிலாம் பக்தி மார்க்கத்தோட சத்சங்கம்லாம் நிறைய போயிருந்தோம். இப்போதே இங்க வந்து அமர்ந்துடலாம். இரவு பகல் வித்தியாசம் தெரிகிறது சொல்லி குழந்தைகளுக்கு தெரியுதுன்றாரு. அது இரவு பக்தி வந்து இரவு. அங்க நம்ம கடவுளை தேடி தேடி அலைஞ்சோம். ஆனா கிடைக்கல. நிறைய சத்சங்கம் போனோம். நிறைய ராமாயணம், மகாபாரதம் அந்த மாதிரி இதெல்லாம் கேட்டோம். கோயில் கோயிலா பஜன் பாடினோம். அதுவும் சத்சங்கம் தான். நல்லவர்களுடைய சங்கத்துல தான் இருந்தோம். இருந்தாலும் நமக்கு எதுவுமே கிடைக்கல. கடவுள் கிடைக்கல. ஆனா ஞானத்துல இப்ப கடவுள் கிடைச்சிட்டாரு. பகல் வந்துருச்சு. அதனால இரவு பகல் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. இங்கு முதலில் தந்தையின் அன்பு கிடைக்கிறது. இங்க ஃபர்ஸ்ட் நமக்கு யாருடைய அன்பு கிடைக்குது? இங்க உள்ள நுழைஞ்ச உடனே அப்பாவுடைய அன்பு நமக்கு கிடைக்குது. ஏதோ ஒரு ஈர்ப்பு. ஏன்னா அது வந்து ஆத்மீக தந்தை வந்திருக்கிறாரு. ஆத்மாவை பார்க்கறதுக்காக அந்த ஆன்மீக அன்பு உணர்றோம் நம்ம. பிறகு தந்தைக்கு குழந்தைகளின் அன்பு கிடைக்கிறது. பாபா நம்ம கிட்ட அன்பு செலுத்துறாரு. அப்புறம் போக போக நம்ம பாபாவை நம்ம நேசிக்க ஆரம்பிச்சிரும். நம்மளுடைய அன்பு பாபாவுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது இந்த பிறவியில் உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப பாபா கிட்ட வந்து நமக்கு பாபா மூலமா வாழ்க்கையில நிறைய மாற்றம் ஏற்பட்டுட்டு இருக்குது. இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில இந்த அளவுக்கு மாற்றம் வந்தது கிடையாது. குழந்தைகள் தெரிந்து கொண்டீர்கள், நாம் ஆத்மா, உடல் அல்ல. இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் ஆத்மா தான், இந்த உடல் கிடையாது. இந்த உடல் அழியக்கூடியது. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பயலான்ற மாதிரி இது அழியக்கூடியது. உடல் வந்து சொல்லாது நான் ஆத்மா என்று. எப்பயுமே உடல் வந்து சொல்லாது நான் ஆத்மான்னு. ஆத்மா தான் சொல்லுது இது என்னுடைய உடல்ன்ட்டு சொல்ல முடியும். இது என்னுடைய கை, என்னுடைய கால், என்னுடைய அப்படின்னு தானே சொல்றோம். என்னுடைய தலை வலிக்குதுன்னு தான் சொல்றோம் இல்லையா? அப்ப ஆத்மா தான் சொல்லுது. அப்ப யார் சொல்றது? நம்ம ஆத்மா. நான் ஆத்மா, இது என்னுடைய உடல்ன்ட்டு நம்ம சொல்றோம். ஆனா அந்த உடல் சொல்றதில்ல, சரீரம் சொல்றதில்ல, நான் ஆத்மான்னு சொல்றதில்ல. குழந்தைகள் புரிந்து கொண்டீர்கள். பல பிறவியாக அந்த சாது சன்னியாசிகளிடம் சென்று வந்தோம். நம்மளும் நிறைய பிறவியா போயிட்டு வந்தோம். இன்று இது நாகரிகமாகிவிட்டது. இப்ப கூட நிறைய சாய்பாபா, மேஹர் பாபா அந்த மாதிரி சன்னியாசிகள்ட்ட எல்லாம் போயிட்டு வராங்க. அவர்களும் கூட மனிதர்களேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. யாரெல்லாம் சரீரத்துல இருக்கிறாங்களோ அவங்க கடவுள் கிடையாது, அவங்க கூட மனிதர்கள் சொல்லி சொல்றாரு. மனிதர்களின் அன்பில் சுகம் ஏற்படுவதில்லை. எத்தனை மனிதர்கள்ட்ட நம்ம போனாலும், அது சாது சன்னியாசியா இருந்தாலும், அந்த அன்புல சுகமே ஏற்படுவதில்லை சொல்லி சொல்றாரு. இப்பொழுது குழந்தைகளுடையது ஆன்மீக அன்பு. இப்ப நம்ம ஆன்மீக தந்தை வந்துட்டாரு, கடவுளே வந்துட்டாரு, இனிமையான குழந்தைகளேன்னு கொஞ்சறாரு. அவருடைய அன்புல நம்ம மயங்கிறோம். இது குழந்தைகளுடைய ஆன்மீக அன்புன்னு சொல்லி சொல்றாரு. இரவுக்கும் பகலுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறதுன்றாரு. இங்கு உங்களுக்கு அறிவு கிடைக்கிறது, இங்க ஞானம் கிடைக்குது. அங்க முட்டாள்களாக உள்ளனர். பக்தியில எது சொன்னாலும் நம்ம செஞ்சிட்டு இருப்போம் இல்லையா? முட்டாளாதான் இருந்தோம் இல்லையா? ஏதாவது ஒரு கோயில்ல தொட்டில் கட்டுங்கன்னா கட்டுவோம், கற்பூரம் ஏத்துங்கன்னா ஏத்துவோம், ஏதேதோ மொத்தவங்க செஞ்சாங்கன்னா மத்தவங்க எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிருவோம். முட்டாளா தானே இருந்தோம் சொல்லி சொல்றாரு. இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பாபா வந்து படிப்பு சொல்லி கொடுக்குறாரு. இங்க கடவுள் வந்துட்டாரு, அறிவு கொடுக்குறாரு, ஞானம் கொடுக்குறாரு. படிக்க வச்சு நல்லது எது, கெட்டது எது, சரியானது எதுன்னு புரிய வைக்கிறார். அவர் அனைவருக்கும் தந்தையாவார். அவர் நமக்கு மட்டும் கிடையாது, உலகத்துக்கே தந்தையா இருக்கிறாரு. ஆண் மற்றும் பெண் அனைவருக்குமே தன்னை ஆத்மா என புரிந்து கொள்கிறார்கள். இங்க யாரெல்லாம் வராங்களோ, ஆம்பளைங்களா இருந்தாலும் சரி, பொம்பளைங்களா இருந்தாலும் சரி, 2 பேருமே நான் வந்து இந்த உடல் அல்ல, ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறாங்க. குழந்தைகளே என்று தந்தையும் அழைக்கின்றார். கடவுளும் நம்மளை கூப்பிடுறாரு குழந்தைகளேன்னு. குழந்தைகளும் அதுக்கு பதில் கூறுவார்கள். இது தந்தை மற்றும் குழந்தைகளுடைய சந்திப்பாகும். இங்க பாருங்க, அங்க பக்தியில போய் நம்ம மட்டும்தான் கோயில்ல கடவுள்கிட்ட பேசிட்டு இருந்தோம். கடவுள் திரும்ப பேசவே இல்லை. ஆனா இங்க ஞான மார்க்கத்துல கடவுள் பாபா மீட்ல வந்து அவர் நம்ம கூட பேசுறாரு, நம்ம அவர் கூட பேசுறோம். இது ஆத்மா பரமாத்மாவனுடைய சந்திப்பு, தந்தை குழந்தைகளுடைய சந்திப்புன்னு சொல்லி சொல்றாரு. இது அப்பா மற்றும் பிள்ளைகளின், ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு ஒரு முறைதான் நிகழ்கிறது, கல்பத்துக்கு ஒரு தடவை தான் நிகழ்கிறது என்று உங்களுக்கு தெரியும்ன்றாரு. குழந்தைகள் பாபா பாபா என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இங்க பாருங்க, சென்டரா போனோம்னா எல்லார் வாயிலும் என்ன வரும்? பாபா பாபான்னு தான் வரும். பாபா என்ற வார்த்தை மிக இனிமையாக உள்ளது சொல்லி சொல்றாரு. தந்தை என்று சொல்வதால் தான் சொத்து நினைவுக்கு வருகிறது. அப்பானா தான் ஆஸ்தி இல்லையா? ஒரு பையன் இருக்கான்னா அவங்க அப்பாவுக்கு அவன் பையனா அவங்க அப்பாவுடைய சொத்து அப்படியே அந்த பையனுக்கு தான் இல்லையா? அப்பான்னு சொல்லும் போது தான் அந்த ஆஸ்தி நமக்கு கிடைக்கும். இப்போ கடவுள்னு சொல்லும் போது அந்த ஆஸ்தி நமக்கு கிடைக்காது. அப்ப அப்பான்னு சொல்லும் போது நமக்கு வந்து அவர் சொந்த தந்தை ஆயிடுறாரு. ஆத்மாவுடைய தந்தை ஆயிடும் போது அவருடைய சொத்து எல்லாம் நமக்கு ஆயிடுது இல்லையா? அவர் எப்படியோ அது அப்படிதான் நம்மளும். அப்ப அவர் கண்ணுக்கு தெரியாத ஆஸ்தி வச்சிருக்கிறாரு. ஞானம் செல்வம் வச்சிருக்கிறாரு. சக்திகள், குணங்கள்ன்ற
எல்லா சொத்தையும் வச்சிருக்கிறாரு, சொர்க்கத்தையே கையில எடுத்துன்னு வந்துக்கிறாரு. அப்பானாலே ஆஸ்தி தான் ஞாபகம் வரணும் இல்லையா? அல்லாஹ் மற்றும் தோட்டம், கடவுளுடைய தோட்டம், தோட்டம்ன்றதான் சொர்க்கம். அப்ப அப்பா வந்துட்டாருனாலே ஆஸ்தியும் உங்களுக்கு ஞாபகம் வரணும்னு சொல்றாரு. அப்பானாலே ஆஸ்தி நினைவுக்கு வருகிறது. இதை சிறு குழந்தைகள் புரிந்து கொள்ள முடியாது, இது சின்ன குழந்தைகள்லாம் புரிஞ்சுக்க முடியாது. இங்கு நாம் தந்தையிடம் வந்துள்ளோம் என்று தெரிந்து கொண்டீர்கள். இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், இப்ப நம்ம அப்பா கிட்ட வந்திருக்கிறோம். குழந்தைகளே என்று பாபா கூறுகின்றார். இதில் அனைத்து குழந்தைகளும் வந்து விடுகின்றனர். குழந்தைகளேன்னு சொன்னாலே எல்லாரையும் குறிப்பிடுறதா தான் அர்த்தம். அனைத்து ஆத்மாக்களுமே வீட்டிலிருந்து இங்க நடிப்பதற்காக வருகின்றார்கள். உலகத்துல நடிக்கிற எல்லா மனிதர்களும் ஆத்மாக்கள் தான். அவங்க எல்லாமே மூலவதனத்துல இருந்து, சாந்தி தாமத்துல இருந்து இங்க நடிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. யார் எப்போது நடிக்க வராங்க என்பது கூட புத்தியில் இருக்கிறது சொல்றாரு. சத்தியுகத்துல இருந்து நம்ம வரோம். முதல் தர்மம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம், அதுக்கப்புறம் துவாபர யுகத்துல இருந்து மற்ற தர்மங்கள்லாம் வராங்க. யார் எப்ப வராங்கன்னா உங்களுக்கு தெரியுதுன்னு சொல்றாரு. அனைவருடைய பிரிவுமே தனித்தனியாக இருக்கிறது. சிருஷ்டி சக்கர மரத்துல, கல்ப விருட்ச மரத்துல எல்லாருடைய பிரிவும் தனித்தனியா இருக்குதுன்னு பாபா சொல்றாரு. அங்கிருந்து தான் வருகின்றனர். பிறகு கடைசியில் அனைவரும் அவரவர் பிரிவுக்கு சென்று விடுகின்றனர். எல்லாரும் சாந்தி தாமத்துல இருந்து வந்து நடிக்கிறாங்க. அப்புறம் கடைசியா போகும்போது எல்லாரும் அவங்கவுங்க பிரிவுல போயிட்டு உட்காந்துருவாங்க. அதனாலதான் சொல்லுவாங்களே, எனக்குன்னு மேல ஒரு இடம் இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லாரும். அத போடா ஆண்டவனே என் பக்கம், எனக்குன்னு மேல ஒரு இடம் இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்ப வந்து நமக்கு நாங்க மேல ஒரு இடம் இருக்குது, அவங்கவுங்க பிரிவுல தான் போய் உட்காரோன்னு சொல்றாரு. இது எல்லாமே டிராமாவில நிச்சயிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றாரு. தந்தை யாரையுமே அனுப்புவதில்லை. கடவுள் அங்கிருந்து அவர் யாரையும் அனுப்பல. இறை தூதுவர், இறைவன் அனுப்பி வச்ச தூதுவர்னா சொல்லுவாங்க. அவர் அனுப்புறது இல்ல, தானாவே இவங்க நடிக்க வராங்க. தானாகவே இந்த நாடகம் உருவாக்கப்பட்டுள்ளது சொல்றாரு. ஒவ்வொருவரும் அவரவருடைய தர்மத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அவங்கவுங்க தர்மம், ஹிந்துனா ஹிந்து தர்மத்துல வராங்க, புத்த தர்மம்னா புத்த தர்மத்துல வந்து வராங்க. அந்த மாதிரி அவங்கவுங்க தர்மத்துல வந்து அவங்கவுங்க பிறக்குறாங்க. புத்த தர்மம் ஸ்தாபனையாகவில்லை என்றால் யாரும் அந்த தர்மத்திற்கு வரவே மாட்டார்கள் சொல்றாரு. இப்ப புத்தர் வரல, புத்தரே வந்து அந்த தர்மத்தை ஸ்தாபனை பண்ணலன்னா அந்த தர்மத்துக்காரவங்க இன்னும் சாந்தி தாமத்துல இருந்து வரவே மாட்டாங்க கீழே. இவர் ஸ்தாபனை பண்ணிட்டு போன பிறகுதான் அந்த தர்மத்துல இருக்கவங்க எல்லாம் மேல இருந்து கீழே இறங்கி வருவாங்கன்னு சொல்றாரு. முதலில் சூரிய வம்சம் சந்திர வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான் வருகின்றார்கள். முதல்ல சிவபாபா இங்க சங்கம யுகத்துல என்ன பண்றாரு, எல்லாரையும் படிக்க வச்சு தேவதையா மாத்திட்டு போறாரு. அப்ப முதல்ல சொர்க்கம் உருவாகும் போது சூரிய வம்சமும் சந்திர வம்சமும் ஸ்தாபனையா இருக்கு இல்லையா, அவங்க எல்லாரும் நடிக்க வராங்கன்னு சொல்றாரு. யார் தந்தையிடம் நல்ல முறையில படிச்சு அவர்கள் வரிசை கிரமத்தில் சூரிய வம்சம் மற்றும் சந்திர வம்சத்துல பிறவி எடுக்கிறார்கள் சொல்றாரு. இப்ப கடவுள்கிட்ட வந்து யார் நல்ல முறையில படிக்கிறாங்களோ அவங்க வரிசை கிரமத்துல சூரிய வம்சத்துல வருவாங்க மற்றும் சந்திர வம்சத்துல போய் பிறவி எடுக்கிறாங்கன்னு சொல்றாரு. பதவிக்கேற்ப பிறவி எடுக்கிறாங்க. முதல்ல வரவங்க ஃபர்ஸ்ட்லயே வந்துருவாங்க, அப்புறம் பாதியில வரவங்க பாதியில வருவாங்க, திரேதாயுகத்துல வருவாங்க திரேதாயுகத்துல தான் வருவாங்க. ஏன்னா அவங்க படிப்புக்கான ரிசல்ட் அதுதான். அவர்கிட்ட நல்ல முறையில படிச்சு பாஸ் ஆயிருந்தா ஃபர்ஸ்ட்லயே நம்ம வந்துருவோம். சொர்க்கத்தை ஃபர்ஸ்ட் கிளாஸா ஃபர்ஸ்ட்ல இருந்தே அனுபவிப்போம். இல்லைன்னா நம்ம சரியா படிக்கல, ஃபெயில் ஆயிட்டோம்னா திரேதாயுகத்துல இருந்து தான் வருவோம். அதான் பாபா நிறைய விஷயம் புரிய வைக்கிறார். அங்கு விகாரத்திற்கான விஷயமே இல்லை பாபா சொல்றாரு. சத்தியகம் திரேதாயுகத்துல இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், இந்த உலகமே அங்க கிடையாது. அது எதுவுமே இருக்காது. அங்க நிர்விகாரி உலகமா இருக்கும். இத காமம்னா என்ன, கோபம்னா என்னன்னு கேட்பாங்க. அதெல்லாம் என்னன்னே தெரியாது தேவதைகளுக்கு. விகாரத்துக்கான விஷயமே இருக்காது. யோக பலத்தினால் ஆத்மா கர்ப்பத்தில் வந்து பிரவேசிக்கிறது. அங்க வந்து யோக பலத்தினால்தான் குழந்தை பிறக்கும். ஆத்மா வந்து கர்ப்பத்துல வந்து பிரவேசிக்கும். இப்ப நம்ம குந்தி தேவி எல்லாம் காட்டுறாங்கல்ல மகாபாரதத்துல, சூரியனை பார்த்தோன்னே கையில வந்து குழந்தை வந்துரும் இல்லையா, கர்ணன் பிறப்பாரு. அந்த மாதிரிதான் சங்கல்ப சக்தி மூலமா தான் அங்க ஆத்மா வந்து கர்ப்பத்துல வந்து குழந்தையா பிரவேசமாகும், குழந்தை உடல்ல பிரவேசமாகும். ஆனா யோக பலத்தினாலதான் பிறக்கும். இங்கெல்லாம் விகாரத்தின் மூலமா பிறக்குது இல்லையா, அங்க யோக பலத்தின் மூலமா பிறக்கும்னு பாபா சொல்றாரு. அவர்கள் புரிந்து கொள்வார்கள், என்னுடைய ஆத்மா இந்த உடலில் சென்று பிரவேசமாக போகிறது. அங்க வந்து ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு போக போறாங்க. 150 வருடம் கழிச்சு ஆயுள் 150 வருஷம் உயிரோட இருப்பாங்க. 150 வருஷம் கழிச்சு அவங்க அந்த உடலை விட்டு இன்னொரு உடல் போகும்போது அவங்க புரிஞ்சுக்குவாங்க, என்னுடைய ஆத்மா வந்து இப்ப இந்த உடல்ல இருந்து போயிட்டு வேற உடல்ல பிரவேசமாக போகுதுன்னு புரிஞ்சுக்குவாங்க. என்னுடைய ஆத்மா யோக பலத்தினால் இவ்வுடலை எடுக்கும் என்று வயதானவர் புரிந்து கொள்கிறார்கள் சொல்றாரு. சொல்றாங்க,
என்னுடைய ஆத்மா யோக பலத்தினால் இவ்வுடலை எடுக்கும் என்று வயதானவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் சொல்லி சொல்றாரு. என்னுடைய ஆத்மா இப்போது மறுபிறவி எடுக்கிறது, அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நமக்கெல்லாம் பாருங்களேன், என்ன ஆக போகுது ஏதாக போகுது, உடலை விட்டு போறோன்னு கூட தெரியாது, போயிட்டாங்கன்னா அழுகுறோம். அந்த மாதிரி கலியுகத்துல அப்படி இருக்குது. எப்ப இறப்பு வரும்னு தெரியாது, பயப்படுறோம். இறப்புனாலே பயமா இருக்கு. ஆனா அங்க சத்தியுகத்துல எப்ப நம்ம போக போறோம் அந்த உடலை விட்டு, 150 வயசு ஆயிடுச்சுனாலே நம்ம இந்த உடலை விட்டு போக போறோம். புது உடல்ல போய் நம்ம பிரவேசமாக போறோம். மறுபிறவி எடுக்குது என்னுடைய ஆத்மான்ட்டு கூட புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. என்னிடம் குழந்தை வந்திருக்கிறது என அவருடைய தந்தையும் புரிந்து கொள்கிறார். அங்க லட்சுமி நாராயணன் வந்து குழந்தை பிறக்க போதுன்னா என்னிட்ட இந்த குழந்தை வருதுன்னு கூட புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. குழந்தையினுடைய ஆத்மா வந்து கொண்டே இருக்கிறது, இது கூட காட்சியா கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு. குழந்தையோட ஆத்மா வந்து மேல இருந்து வந்து இங்க பிரவேசமாகுது, காட்சியா கிடைக்குன்னு சொல்லி சொல்றாரு. நான் சென்று இன்னொரு உடலில் பிரவேசமாகின்றேன் என்று அவர்களும் புரிந்து கொள்கிறார்கள். எல்லாமே ஆத்மாவுக்கு தெரியுமா, இந்த உடல்ல பர்மனெண்ட் கிடையாது, நம்ம டெம்பரரியா நடிச்சிட்டு இருக்கிறோம், இந்த உடலை விட்டு நம்ம போய் வேற உடல்ல பிரவேசமாக போறோம். அப்புறம் மேல இருந்து ஆத்மா கீழே வர்றது கூட காட்சியா கிடைக்கும். அந்த தந்தைக்கும் தாய்க்கும் காட்சியா வந்து அந்த ஆத்மா வந்து தன்னுடைய கர்ப்ப மாளிகையில பிரவேசமாக போகுதுன்றது கூட காட்சியா கிடைக்கின்றார். இது போன்ற எண்ணமும் எழுகிறது அல்லவா. அவசியம் அந்த இடத்திற்கான சட்டம் இருக்கிறது சொல்லி சொல்றாரு. அப்ப சொர்க்கத்துக்குன்னு ஒரு சட்டமே இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. குழந்தை எந்த வயதில் உருவாகும், அங்க அனைத்துமே சரியாக நடக்கிறது அல்லவா சொல்லி சொல்றாரு. இங்க குழந்தை எப்படி பிறக்குது இல்லையா, ஒரு 20 வயசுல கல்யாணம் பண்ணோம், 24 வயசு கல்யாணம் பண்ணாங்கன்னா ஒரு 2 வருஷம் அந்த எப்போ வேணாலும் பிறக்கும். 30 வயசுல பிறக்கும், 35 வயசுல. இங்கெல்லாம் எப்போ வேணாலும் பிறக்குது இல்லையா. அங்க வந்து சட்டம் இருக்குது. குழந்தை எந்த வயதுல உருவாகணும் எல்லாமே, எல்லாத்துக்குமே அங்க சட்டம் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. அங்க அனைத்துமே சரியாக தான் நடக்கிறது அல்லவா. அங்க எல்லாமே சரியா நடக்கும். இங்க மாதிரி கிடையாது. இங்க லேட் மேரேஜ், லேட் குழந்தை எல்லாம் பிறக்கும், இல்ல சீக்கிரமா மேரேஜ் ஆயிடும், சீக்கிரமா குழந்தை பிறக்கும். இங்க கலியுகம் எல்லாமே ஆப்போசிட். ஆனா அங்க வந்து யோக பலத்தின் மூலமா பிறக்கறனால எல்லாமே கரெக்ட் டைமுக்கு தான் குழந்தை கூட பிறக்குன்றாரு. அதையும் போக போக தெரிந்து கொள்வீர்கள், இதெல்லாம் நீங்க போக போக புரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அனைத்துமே உங்களுக்கு தெரிய வரும். அந்த மாதிரி கிடையாது, இங்க இருப்பது போல் 15-20 வருடத்திலேயே குழந்தை இருக்காதுன்னு சொல்லி சொல்றாரு. இங்க இருக்கிற மாதிரி 15-20 வருடத்திலே குழந்தை இருக்காது. இல்லை, அங்க ஆயுள் வந்து 150 வருடம் இருக்கிறது. அங்க ஒரு லட்சுமி நாராயணுக்கு 150 வயசு. அதனால அவங்களுக்கு கல்யாணம் ஆகி உடனே எல்லாம் பிறந்துராது குழந்தை. அவங்களுக்கு வந்து கல்யாணமே லேட்டா தான் ஆகும். அதனால ஆகையால் குழந்தை எப்போது வரும் என்றால், எப்போது பாதி வாழ்க்கைக்கு சிறிது முன் இருக்குமோ அப்போது குழந்தை பிறக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு பாருங்களா. 150னா 75 வருடம் ஆகும். 75 வருடம் பாதி வாழ்க்கையா. அந்த பாதி வாழ்க்கைக்கு சிறிது முன்னாடி தான் அவங்களுக்கு என்ன ஆகும், கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆயிட்டு அப்பதான் குழந்தைய பிறக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதை நம்மளே கணக்கு பண்ணிக்க வேண்டியதுதான், எப்ப வந்து அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். கல்யாணமே அப்ப எப்ப ஆகுன்றத அது கூட ஒரு முரளியில சொல்லியிருக்காரு. கல்யாணம் கூட லேட்டா தான் ஆகும். அப்ப 150 வயசுன்றதுனால இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்குன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏனெனில் அங்க ஆயுள் அதிகமாக இருக்கிறது. ஒன்று ஆண் குழந்தையாக இருக்கும், பிறகு பெண் குழந்தையாகவும் பிறக்கிறது. சட்டம் இருக்கிறது. முதலில் ஆண் குழந்தை தான் பிறக்கும், பிறகு பெண்ணின் ஆத்மா வருகிறது. 2 குழந்தை பிறக்குன்றாரு. விவேகம் சொல்கிறது முதலில் ஆண் குழந்தை பிறக்க வேண்டும், ஃபர்ஸ்ட் ஆண் குழந்தை தான் பிறக்கணும்ட்டு விவேகம் சொல்லுதுன்னு சொல்லி சொல்றாரு. முதலில் ஆண் பிறகு பெண் தான் பிறக்கும் அங்க சொர்க்கத்துலன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. 8 to 10 வருடம் கழித்து தான் பிறக்கும். ஒரு குழந்தை பிறந்து 2வது குழந்தை வந்து 8 to 10 வருடம் கழித்து பிறக்கும் சொல்லி சொல்றாரு. உடனே பிறக்காது, 8 to 10 வருடம் கழித்து பிறக்கும் சொல்லி சொல்றாரு. போக போக குழந்தைகளாகிய உங்களுக்கு அனைத்து காட்சிகளுமே கிடைக்கும் சொல்லி சொல்றாரு பாருங்களா. இதெல்லாம் உங்களுக்கு போக போக காட்சியா கிடைக்கும். நீங்க எங்க நம்மளுடைய காட்சிகளே கிடைக்கும்ன்றார் பாபா. ஏன்னா இங்க யாரெல்லாம் படிக்கிறாங்களோ எல்லாமே தேவதைகள் தான். அவங்களுக்கு போக போக காட்சி கிடைக்கின்றாரு. எப்படி அங்குள்ள பழக்க வழக்கங்கள் இருக்கிறதோ இந்த அனைத்து புது உலகத்தின் விஷயங்களை தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். இப்ப கடவுள் நம்மளுக்கு சொர்க்க காட்சிகள், சொர்க்கத்துல எப்படி பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் பத்தி நமக்கு புரிய வைக்கிறாரு. புது உலகத்தினுடைய விஷயங்களை தந்தை தான் புது உலகத்தை படைக்கக்கூடியவராக இருக்கிறார். கடவுள் தான் இந்த புது உலகம், அல்லாஹ்வினுடைய தோட்டம். இந்த முஸ்லிமுடைய குரான்ல, பைபிள்ல எல்லாத்துலயுமே போட்டிருக்கு அல்லாஹ்வினுடைய தோட்டம்ட்டு. கடவுள் தான் புது உலகத்தை படைக்கக்கூடியவரா இருக்கிறாரு. நம்ம கூடமே இந்து தர்மத்துல பிரம்மா மூலமாக படைப்புன்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா. பழக்க வழக்கங்களையும் கூட கண்டிப்பாக கூறுவார். அவர் வந்து கடவுள் படைக்கிறது மட்டும் இருக்க மாட்டாரு, இங்கே நம்மளை அதை உருவாக்க வைக்கிறார் பாருங்க. எண்ணங்கள் மூலமா உருவாக்க வைக்கிறார். அவர் முரளியில சொல்ல சொல்ல நம்ம கற்பனை பண்றோம் இல்லையா. பழக்க வழக்கங்களை கூட பாபா கண்டிப்பா சொல்றாரு. போக போக நிறைய சொல்வார். அதிகமாக காட்சியும் கிடைத்து கொண்டே இருக்கும். இன்னும் போக போக பாருங்க கடவுள் நிறைய சொல்வார் நமக்கு.
அதிகமா நமக்கு காட்சி கூட கிடைக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஆத்மா நெருங்க நெருங்க ஆத்மால இருக்கிற காட்சியெல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். போன கல்பத்துல நம்ம நடிச்ச நடிப்பு நமக்கு காட்சியா கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு போக போக அதிகமா காட்சி கிடைக்குன்றாரு. குழந்தை எவ்வாறு பிறக்கும் என்றெல்லாம் இவை ஒன்றும் புதிய விஷயமே அல்ல. போக போக உங்களுக்கு குழந்தை எவ்வாறு பிறக்கும் இதெல்லாம் பத்தி தெரியும். ஆனா நிறைய பேர் கேக்குறாங்களே, குழந்தை எவ்வாறு பிறக்கும், அங்க எப்படி குழந்தை பிறக்கும், தூய்மையா இருக்கிறாங்கன்னா எப்படி குழந்தை பிறக்கும், இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, புதிய விஷயமே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் அந்த மாதிரியானதொரு இடத்திற்கு செல்கிறீர்கள், அங்கு கல்ப கல்பமாக செல்ல வேண்டியிருக்கிறது, வைகுண்டம் அருகிலே வந்து விட்டது சொல்லி சொல்றாரு. நம்ம அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போறோம், சொர்க்கத்துக்கே போயிட்டு இருக்கோம், கல்ப கல்பத்துக்கு நம்ம போயிட்டு தான் இருக்கிறோம், அங்க போய் தான் ஆகணும் நீங்க சொர்க்கத்துக்குன்றாரு. வைகுண்டம் ரொம்ப நெருங்கிடுச்சுன்றாரு. இப்போது முற்றிலும் அருகாமையில் வந்தடைந்தே விட்டீர்கள், நீங்க படிச்சு படிச்சு பாருங்களேன், கிட்டக வந்துட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ ஒரு ஊருக்கு போறோம்னா, ஊட்டி கொடைக்கானல் ஏதோ ஒரு இடம் போறோம்னா அந்த ஊர் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அதோ வந்துருச்சுங்க இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர், அந்த மாதிரி பாபா சொல்றாரு, கிட்டக வந்துட்டீங்க, சொர்க்கம் கிட்டக வந்துருச்சுன்னு சொல்றாரு. எந்த அளவு நீங்கள் ஞான யோகத்துல உறுதியாகிட்டே இருக்கிறீங்களோ ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு அருகாமையில் தெரிய வரும் சொல்லி சொல்றாரு. நீங்க எந்த அளவுக்கு ஞான யோகத்துல பக்காவாயிட்டே போறீங்களோ, பாபாவுடைய ஞான யோகம் அப்படியே மூழ்கி போயிறீங்களோ, ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு அருகாமையில தெரிய வரும் சொல்லி சொல்றாரு. பல முறை நீங்கள் நடித்திருக்கிறீர்கள், நீங்க இது ஒரு முறை 2 முறை இல்ல, பல முறை நீங்க சொர்க்கத்துக்கு போயிருக்கீங்க, பல முறை இதே மாதிரி கலியுகத்துல இதே வாழ்க்கைய வாழ்ந்திருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நிறைய முறை இதை நடிச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. எதையெல்லாம் கூடவே எடுத்து செல்வீர்கள் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம எதெல்லாம் எடுத்துட்டு போறோம், இந்த புத்தி, மனசு, புத்தி, சம்ஸ்காரம் தான் நம்ம எடுத்துட்டு போறோம். ஆத்மால தான் இருக்குது, உடம்பு இங்கேயே விட்டுட்டு போக போறோம். ஆத்மால என்ன இருக்குதோ அதான் நம்ம எடுத்துட்டு போறோம். மிஞ்சி போனது ஆத்மா தான், உயிர் தான். உயிர்ல என்ன இருக்குது, மனசு, புத்தி, சம்ஸ்காரம் தான். மனசுல என்னென்ன எண்ணங்கள் ஓடுதோ அதை எடுத்துட்டு போறோம், புத்தியில என்ன வச்சிருக்கிறோமோ அதை எடுத்து போறோம், சம்ஸ்காரமா நம்ம என்னென்னலாம் இங்க பழகி இருந்தோமோ அதை தான் நம்ம எடுத்துட்டு போக போறோம் இல்லையா. இப்ப எதெல்லாம் நம்ம எடுத்துட்டு போறோம்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொல்றாரு. நம்ம படிக்கிற ஞானத்தை தான் கூடவே எடுத்துட்டு போறோம், வேற எதுவுமே நம்ம கூட எடுத்துட்டு போறது இல்ல. இங்க வச்சிருக்கிற பொருள் எல்லாம் அழிஞ்சு போக போகுது, அங்க என்ன பழக்க வழக்கம் இருக்கும் அனைத்தும் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் சொல்லி சொல்றாரு. போக போக முரளியில பாபா நமக்கு சொர்க்கத்தினுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் புரிய வைப்பார். ஆரம்பத்தில் உங்களுக்கு அனைத்து காட்சிகளுமே கிடைத்தது. ஆரம்பத்துல பிரம்மா பாபா உடல்ல சிவபாபா வரும்போது வர்றவங்க எல்லாருக்குமே காட்சி கிடைத்தது. அந்த சமயத்தில் தந்தை மற்றும் ராஜ்யத்தை பற்றி படித்திருந்தீர்கள். அந்த சமயம் கடவுள் பற்றியும் அவருடைய சொர்க்க ராஜ்யத்தை பற்றியும் படிச்சிருந்தீங்க. பிறகு கடைசியில் கூட அவசியம் உங்களுக்கு காட்சிகள் கிடைக்கும் சொல்லி சொல்றாரு. எப்படி ஆரம்பத்துல காட்சி கிடைச்சதோ அதே மாதிரி கடைசியிலையும் காட்சி காமிப்பாரு. ஏன்னா இப்ப காட்சி காமிச்சா எல்லாம் வேன்னு காட்சியை பார்த்துட்டு பாபாவை நினைக்க மாட்டீங்க, அதனால பாபா காட்சி காட்டுறதை நிறுத்திட்டாரு. கடைசியில தான் பாபா காட்சி காட்டுவேன்னு சொல்லி சொல்றாரு. தந்தை அமர்ந்து என்ன சொல்றாரோ அவை அனைத்தும் பார்க்கக்கூடிய விருப்பம் ஏற்படும். இப்ப போக போக பாருங்களேன், முரளி படிக்க படிக்க ஐயோ பாபா சொல்றதெல்லாம் நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். உடலை விட்டு செல்லக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருக்கும் ஆசை வரும். அப்ப நம்ம சரீரம் விடக்கூடாது, இந்த உடல்லே இருந்து பாபா சொன்னதெல்லாம் பார்த்துட்டு தான் போகணும், அனைத்தையும் பார்த்து விட்டு தான் செல்ல வேண்டும் என புரிந்து கொள்வீர்கள். போக போக முரளியில நீங்க படிக்கிறதெல்லாம் கேட்டு கேட்டு ஆர்வம் வந்து உடலை விட்டு போகக்கூடாது, தினமும் பாபா முரளி கேட்கணும், பாபா கூட வாழணும், பாபா என்ன சொன்னாரோ அதெல்லாம் நடக்குதான்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போகணும்ட்டு புரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இதுல ஆயுளை அதிகரிக்க யோக பலம் தேவை. ஆனா நீங்க உயிரோட இருக்கணும்னா பாபா சொல்ற மாதிரி கேட்கணும், பாபா ஸ்ரீமத் படி நடக்கணும், பாபாவை அதிகமா நினைக்கணும். பாபா நினைக்க நினைக்க உங்க ஆயுள் அதிகரிக்கும். ஆயுள் அதிகரிக்க யோக பலம் தேவைன்னு சொல்லி சொல்றாரு. இல்லைன்னா நம்ம சரீரம் விட்டுருவோன்றாரு. ஏன்னா சரீரம் அந்த மாதிரி ரொம்ப வீக்கா இருக்குது இல்லையா, ரொம்ப ரிசர்வ்ல ஓடிட்டு இருக்குது. இப்போ எல்லாருடைய சரீரமும் ரொம்ப வீக்கா இருக்குது. அதான் பாபா சொல்லுவார், மரணம் கண்ணு முன்னாடி இருக்குது, ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லுவார். ஏன்னா சரீரத்துல அந்த அளவுக்கு பலம் இல்லை. அப்ப நம்ம சரீரத்துல ஆயுள வந்து இப்ப கூட்டணும்னா பாபா சொல் பேச்சு கேட்டாதான் சரீரத்துடைய ஆயுள் வந்து அதிகரிக்கும். அதுக்காக யோகா பலம் தேவைன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அமிர்த வேலையில நம்ம ஏஞ்சி நல்லா யோகா பண்ணா நம்ம இந்த சரீரத்துடைய ஆயுள் வந்து அதிகரிக்கும்ன்றாரு. பாபா என்னென்ன சொல்கிறாரோ அவை அனைத்தையும் பார்க்க வேண்டும் அப்படின்னு நமக்கு ஆர்வம் வரும்னு சொல்லி சொல்றாரு. யார் முதலிலேயே சென்று விட்டார்களோ அவர்களை பற்றி சிந்திக்க தேவையில்லை. நம்ம உடனே என்ன நினைப்போம், ஐயோ நம்ம காட்சியெல்லாம் பார்க்குறோம், நமக்கு சொர்க்க காட்சியெல்லாம் கிடைக்குது, உலக விநாசத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம், ஆனா முன்னாடி இருந்தவங்க எல்லாம் பார்க்க முடியாம போயிட்டாங்களேன்ட்டு அவங்கெல்லாம் இந்த அற்புதத்தை பார்க்கணும், கடைசி சீனை பார்க்கணும், அதுக்குள்ள போயிட்டாங்களேன்னு நம்ம கவலைப்பட தேவையில்ல. அதை பற்றி நீங்க சிந்திக்காதீங்க, அது டிராமாவினுடைய பாகமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. அதிர்ஷ்டத்தில் இல்லை, அதிகமான அன்பை பாபாவிடமிருந்து பெற வேண்டும் சொல்லி சொல்றாரு.
அவங்களுக்கு அதிர்ஷ்டத்துல இல்ல. ஆனா இப்ப அதிகமான அன்பு பாபாட்ட இருந்து நீங்க பெறணும்னு சொல்றாரு. இப்ப நம்ம கடவுளோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா, அந்த வாழ்க்கையில பாபாவுடைய அன்பு நமக்கு அதிகமா கிடைச்சிருக்கு. கடவுளுடைய அன்பு கிடைக்குது. நம்மளும் அவர் மேல அன்பு செலுத்துறோம். இந்த வாழ்க்கைய வந்து மிஸ் பண்றாங்க எல்லாரும். தெரிஞ்சுக்காதவங்க மிஸ் பண்றாங்க, போனவங்களும் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு. ஏனெனில் எந்த அளவு நீங்கள் சேவை செய்யக்கூடியவர்களாக மாறுகிறீர்களோ அந்த அளவு மிக மிக அன்பானவர்களாக ஆகிறீர்கள் சொல்றாரு பாருங்களேன். அவருக்கு அவருடைய ரைட் ஹேண்டா நம்ம வேலை செய்யும் போது, அவருக்கு உதவியாளரா மாறும்போது அவருக்கு மிக மிக அன்பானவர்களா நம்ம ஆகிறோம்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு சேவை செய்றீங்களோ அந்த அளவு, எந்த அளவு பாபாவை நினைவு செய்றீங்களோ அது நினைவை உறுதியாக்கி கொண்டே இருக்கும் சொல்றாரு. நம்ம பாபாவை சேவை பண்ணாலும் அவரை நினைக்கிறது சம்பந்தம் இல்லையா, அவரை பத்தி தானே பேசிட்டு இருக்கிறோம். பாபா முரளிய சொல்றது, மத்தவங்களுக்கு போய் பாபா அறிமுகம் கொடுக்கறது, இல்ல சென்டர்ல போய் ஏதாவது ஒரு சேவை செய்யறது, எல்லாமே பாபா நினைவை தான் அதிகரிக்க செய்யுது. எந்த அளவுக்கு பாபா நினைக்கிறோமோ அது நினைவை வந்து உறுதியாயிட்டே போகும்னு சொல்றாரு. உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்படும். போக போக பாருங்களேன், அவ்வளவு குஷி வரும் உங்களுக்கு. இப்போது நீங்கள் ஈஸ்வரிய குழந்தையாகி கொண்டிருக்கிறீர்கள். இப்ப நம்ம கடவுளுடைய குழந்தையாயிட்டோம். நீங்கள் ஆத்மாக்கள் என்னுடன் இருந்தீர்கள் இல்லையா என்று பாபா சொல்கிறார். பாபா சொல்றாரு, நீங்கெல்லாம் ஆத்மா என்னோட இருக்கிறீங்க இல்லையா. பக்தி மார்க்கத்தில் முக்திக்காக மிகவும் முயற்சி செய்கிறார்கள். பக்தி மார்க்கத்துல பாருங்க, கடவுளே எனக்கு காட்சி கொடு, என்னோட கூட்டிட்டு போயிடு, முக்திக்காக, அதாவது நான் பிறப்பு இறப்பு எனக்கு வேண்டாம், நான் உன்கிட்ட வந்து ஐக்கியமாயிடுறேன், இப்படி எல்லாம் முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு உடல்ல இருந்தே முக்தி அடையறத பத்தி தெரியாது. நம்ம உடல்ல இருந்துகிட்டே எந்த ஆசையும் இல்லாம கடவுள் நினைவுல ஜீவன் முக்தி அடைய முடியும். அந்த வாழ்க்கைய வாழ முடியும். இங்க சங்கமயுகத்திலையும் வாழ முடியும். இதே மாதிரி சொர்க்கத்திலயும் போய் நம்ம 21 பிறவிக்கு ஜீவன் முக்தி நிலையில வாழ முடியும். சந்தோஷமா வாழ முடியும். அங்க கடவுள் நினைவு இல்லாம வாழ்வோம், ஆனா ஆத்ம உணர்வுல வாழ்வோம். இங்க கடவுளோடையே நம்ம உடல்ல இருந்தாலும் முக்தி அடைஞ்ச நிலையில வாழ முடியும். அதுக்கான வழியை பாபா சொல்றாரு. இது மிக அன்பான ஞானமாகும் சொல்றாரு. இந்த ஞானம் பாருங்க, எவ்வளவு அன்பான ஞானம், மிகுந்த அன்பு இருக்கிறது இதுல. கடவுளுடைய அன்பு நமக்கு ஒரு ஒரு வரியிலும் தெரியுது பாருங்க. தந்தை தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார். 3 ரோல் பிளே பண்றாரு. அப்பாவாவும் இருக்கிறாரு, ஆசிரியராகவும் இருக்கிறாரு, சத்குருவாகவும் இருக்கிறாரு. யார் உண்மையில உண்மையான சுப்ரீம் தந்தையாக இருக்கிறாரோ அவர் நம்ம 21 ஜென்மத்திற்கு சுகதாமமே அழைத்து செல்கிறார். உண்மையான சத்தியம் சிவம் சுந்தரம் சுப்ரீம் காட் அவர் வந்து நமக்கு 21 பிறவிக்கு சொர்க்கத்துக்கு அழைத்து போறாரு. ஆத்மா தான் துக்கம் அடைகிறது பாருங்க. நம்ம உடல் நம்ம துக்கம் இந்த உடல் துக்கம் அடையல, ஆத்மா தான் இந்த உடல் மூலமா துக்கம் அடைஞ்சிருக்குது, உறவினர்கள் மூலமா துக்கம் அடைஞ்சிருக்கு. சுக துக்கத்தை ஆத்மா தான் உணர்கிறது. சுகமா இருந்தாலும் ஆத்மா தான் சுகமா இருக்குது, துக்கமா இருந்தாலும் ஆத்மா தான் துக்கமா இருக்குது. பாவ ஆத்மா புண்ணிய ஆத்மா என்றுதான் சொல்லப்படுகிறது. பாவ சரீரம் புண்ணிய சரீரம்னு சொல்லல இல்லையா. அனைத்து துன்பத்தில இருந்தும் நம்மை விடுவிப்பதற்காக இப்ப அப்பாவே வந்திருக்கிறாரு. லிபரேட்டர் காட் வந்துட்டாரு. இப்போது குழந்தைகள் நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்டதுல செல்லணும். அங்க அனைவருமே சுகமுடையவர்களாக இருப்பாங்க, முழு உலகம் சுகமுடையதாகிடும் சொல்றாரு. இப்ப நம்ம எல்லைக்கு அப்பாற்பட்டு போயிடணும், ஃபரிஸ்தாவா மாறிடுங்க. நம்ம சுகதாமத்துக்கு போய் சொர்க்கத்துக்கு போனோடனே எல்லாரும் சுகமா இருப்பாங்க, முழு உலகமுமே சுகமாயிடும்ன்ற சொல்றாரு. டிராமாவில யாருக்கு என்ன பாட்டு இருக்குதோ அதையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நேற்று கூட சொன்னார்ல, யாருக்கு என்ன பாட்டோ அதை நடிக்கிறாங்க, நீங்க ஏன் வெறுப்பு வைக்கிறீங்க கோபம் வைக்கிறீங்கன்னு சொன்னார் இல்லையா. நமக்கு யார் மேலேயும் கோபம் கிடையாது, வெறுப்பு கிடையாது. எல்லாருமே முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் எல்லாருமே சகோதரர்கள். அதனால என்ன பாட்டு இருக்கோ அதை நடிக்கிறாங்கன்ட்டு புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க எவ்வளவு குஷியில் இருக்கிறீர்கள். நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதற்காக பாபா வந்திருக்கிறார். கடவுள் எவனை படிச்சாரு, எவனுக்கு போறோம்லாம் எல்லாம் முயற்சி பண்றாங்க. ஆனா நமக்கு கடவுளே கிடைச்சிட்டாரு, அங்க கூட்டு போறதுக்காக வந்திருக்கிறாருன்னா எவ்வளவு குஷி இருக்கணும். அனைத்து ஆத்மாக்களையும் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வார் பாருங்க. எல்லாரையும் கூட்டிட்டு போறாரு. தந்தை தைரியம் கொடுக்கிறாரு. இனிமேல இனிமையான குழந்தைகளே, நான் உங்களை அனைத்து துன்பத்திலிருந்து விடுவிக்க வந்திருக்கிறேன்னு சொல்றாரு. ஆகையால் இந்த மாதிரியான தந்தையிடம் எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அப்பாவை மறப்பாங்களா யாராவது. அன்பு எப்படி இருக்கணும். அனைத்து சம்பந்தங்களும் உங்களுக்கு துக்கம் கொடுத்தது. இது வரைக்கும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை துக்கமே துக்கம்தான் இல்லையா. யார நம்ம நம்பினாலும் அவங்க மூலமாவே தான் துக்கம் வரும் இல்லையா. நம்ம வந்து ஒரு சந்தோஷமா பேச கூட நமக்கு கூட ஆள் கிடையாது இல்லையா. ஏன்னா அவங்களுக்கு ஒரு துக்கம், அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் நம்ம என்னத்த பேச. அந்த மாதிரி ஒரே துக்கம் நிறைஞ்ச உலகமா இருக்குது இல்லையா. இப்ப கூட துக்கம் தான் இருக்குது, உலகமே துக்கமா தான் இருக்குது. இவர்கள் துக்கம் தரக்கூடிய மனிதர்கள். இந்த உலகம் வந்து முற்றிலும் மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க, துக்கம் தரக்கூடியவங்களா இருக்கிறாங்க. நீங்கள் துக்கமுடையவராக இருக்கிறீர்கள். இப்ப கூட நம்ம
கலியுகத்துல நம்ம இருக்கும்போது கடவுள் நமக்கு யாருன்னே தெரியாது. அப்ப ரொம்ப துக்கமுடையவர்களா இருந்தோம் இல்லையா? அதான் பாபா சொல்றாரு, துக்கமுடைய விஷயத்தை தான் கேட்டு வந்திருக்கிறீர்கள். சுற்றிலும் அப்படியே அங்க இவங்க இறந்துட்டாங்க, இங்க அவங்க இறந்துட்டாங்க. ஒரே துக்கத்தினுடைய விஷயம் தான் நம்ம கேட்டு வந்தோம் இல்லையா? இப்போது பாபா வந்துட்டார். அனைத்து விஷயங்களையும் புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். குழந்தைகளே, ஏன் இதெல்லாம் நடக்குது? என்ன உண்மை? கர்மத்தினுடைய ரகசியம் என்ன? என்ன கர்மா செய்யறோமோ அதை தான் அனுபவிக்கிறோம். ஆத்மா தான் ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரம் எடுக்குது. காலன் வந்து அழைத்து செல்றான்லாம் கிடையாது. ஆத்மா அது பார்ட்ட முடிச்சுட்டு போகுது. இதுக்கு ஏன் நீங்க அழுவுறீங்க? நம்மளும் இந்த சரீரம் கிடையாது. நம்மளும் ஆத்மான்ட்டு இப்ப எல்லாத்தையும் புரிய வைக்கிறார் இல்லையா? அநேக முறை புரிய வைத்திருக்கிறார். போன கல்பம் கூட இப்படிதான் புரிய வச்சார். மற்றும் சக்கரவர்த்தி ராஜாவாக நம்மளை தான் ஆக்கிட்டு போயிருந்தார். தந்தை நம்மை அந்த மாதிரி சொர்க்கத்துக்கு அதிபதியாக மாற்றுகிறார் சொல்லி சொல்றாரு. அவர் மீது எவ்வளவு அன்பு இருக்கணும். ஒரு தந்தையை தான் நீங்கள் நினைவு செய்கிறீர்கள். ஒரு தந்தையை தவிர வேறு யாரிடமுமே நமக்கு உறவு இல்லை சொல்லி சொல்றாரு. அவர்தான் அப்பாவா இருக்கிறாரு, அம்மாவா இருக்கிறாரு, ஆசிரியர், சத்குரு, துணைவன், கணவன், எல்லா உறவும் வச்சு சம்பந்தத்துல அவரை நினைக்க நினைக்க அவ்வளோ சுகம் ஏற்படும். ஆத்மாக்களுக்கு தான் புரிய வைக்க வேண்டியிருக்கிறது சொல்லி சொல்றாரு. இங்க கடவுள் வந்திருக்கிறதே ஆத்மாவுக்கு தான் புரிய வைக்கிறாரு. நாம் சுப்ரீம் தந்தையினுடைய குழந்தைகளாக இருக்கிறோம். இப்போது எப்படி நமக்கு வழி கிடைக்கிறதோ பிறகு மற்றவர்களுக்கும் கூட சுகத்தின் வழியை சொல்ல வேண்டும். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் சொல்லியிருக்காங்க இல்லையா? நமக்கு பாபா கஷ்டம் இல்லையா? மற்றவங்களுக்கும் அதை போய் சொல்லணும், வழியை சொல்லணும்னு சொல்லி சொல்றாரு. நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அவங்க உள்ளத்துல இருந்து சொல்லுவாங்க, இவங்களால தாங்க நான் வந்து சந்தோஷமா இருக்கிறேன். இவங்க மட்டும் இந்த ஞானத்தை சொல்லலைன்னா நான் என்ன கதியா இருப்பேன் தெரியுமான்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சந்தோஷம். இப்ப நம்மளே அப்படி சந்தோஷம் அடையிறோம் இல்லையா? நமக்கு சொன்னவங்களுக்கு நம்ம மனசுல இருந்து ஆசீர்வாதம் போகுது இல்லையா? நமக்கு யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு நம்ம ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இவங்களாலதான் நான் நல்லா இருக்கிறேன், ஏன்னா கடவுளை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்மளும் போய் ஒரு கஷ்டப்படுறவங்க, துக்கப்படுறவங்க ஒரு 4 பேருக்கு இந்த ஞானத்தை சொல்லணும் சொல்லி சொல்றாரு பாபா. உங்களுக்கு அரை கல்பத்திற்காக மட்டுமே சுகம் கிடையாது, 3/4 கல்பத்திற்கு சுகம் கிடைக்கிறது சொல்லி சொல்றாரு. பாருங்களேன், நீங்க வந்து அந்த மாதிரியான மகான் ஆத்மாக்கள். உங்களுக்கு 2500 வருஷம் மட்டும் சுகம் கிடைக்காது, 3/4 கல்பத்திற்கு சுகம் கிடைக்கும். துவாபர யுகத்துல கூட நீங்க சுகமா தான் இருப்பீங்க, ராஜாவா இருப்பீங்க, சன்னியாசியா இருப்பீங்க, எப்படி வேணாலும் நீங்க இருப்பீங்க. ரஜோகுணமா தான் இருக்கும். அப்பயும் நீங்க சுகமா தான் இருப்பீங்கன்னு சொல்லி சொல்றாரு. உங்களிடம் கூட நிறைய பேர் அர்ப்பணமாகிறார்கள். இப்ப கூட பாருங்களேன், உங்கள்கிட்ட நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா நீங்க தந்தையினுடைய செய்தியை சொல்லி எல்லாரையும் துக்கத்துல இருந்து விடுவிக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நம்ம தந்தையினுடைய அப்பா யாருன்னு சொன்னோம்னா நம்மள அவங்க எல்லாரும் கட்டி பிடிச்சுக்குவாங்க. ஐயோ, எனக்கு வழி காமிச்சிங்களே, நீங்க தான் எனக்கு தெய்வம்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்கள்கிட்டயே கூட நிறைய பேர் வந்து அர்ப்பணம் ஆகுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க, ஆனா நம்ம வந்து நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ்ல கொண்டு வந்துடக்கூடாது. பாபாவை காட்டி விடணும். பாபாவோட நம்ம வந்து அவங்கள சேர்த்து வைக்கணும். மற்றபடி நம்மளுடைய பேர் அங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ்ல வரக்கூடாது. அதான் நீங்க வந்து துக்கத்துல இருந்து விடுவிக்கிறீங்க இல்லையா? அதனாலதான் எல்லாரும் உங்கள்கிட்ட வந்து அர்ப்பணம் ஆகுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இவருக்கு, பிரம்மாவிற்கு கூட இந்த ஞானம் உயர்ந்த தந்தையிடமிருந்து தான் கிடைத்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். இப்ப பிரம்மா பாபா கூட இந்த ஞானம் அவருக்கேவா தெரியும்? அவரு என்ன திடீர்னு அவருக்கு ஞானம் பிறந்துச்சா? இல்ல, அவரு உடம்புல இவரு தந்தை வந்து பிரவேசமாய் சொன்ன ஞானம் தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இவர் பிறகு நமக்கு செய்தி கொடுக்கிறார். பிரம்மா பாபா நமக்கு சொன்னாரு, பிறகு நாம் மற்றவர்களுக்கு செய்தியை கொடுப்போம். அவர் சொன்ன பிறகு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுத்து அறியாமை தூக்கத்திலிருந்து எழுப்பி கொண்டிருக்கிறீர்கள். இப்ப கும்பகர்ணன் தூக்கத்துல எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இப்ப தந்தையினோட அறிமுகத்தை கொடுத்து நம்மளாம் ஆத்மா, நம்ம அப்பா வந்து பரம்பிதா பரமாத்மா, இந்த உண்மையை நம்ம சொல்லி அறிமுகத்தை கொடுத்து தூக்கத்துல இருந்து எழுப்புறோம்னு சொல்லி சொல்றாரு. பக்தி வந்து அறியாமை என்று சொல்லப்படுகிறது. கோயில் கோயிலா போய் கடவுளை தேடிட்டு இருக்கிறாங்க, அறியாமை இருள சிக்கிட்டு இருக்கிறாங்க, கடவுள் யாருன்னே தெரிஞ்சுக்கல. அதனால நம்ம பக்தியை வந்து அறியாமைன்னு சொல்றாரு பாபா. ஞானம் மற்றும் பக்தி தனித்தனியானது சொல்லி பாபா சொல்றாரு. நேத்து கூட சொன்னார்ல, பக்தி தான், ஞானம் ஞானம் தான். பக்தியில எந்த சுவையுமே கிடையாது, ஞானத்துல சுவை அதிகம் சொல்லி சொல்றார். ஞான கடல் தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தையே கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். பாபா ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு பிறகும் வந்து நம்ம எழுப்புறார் என்பது உங்கள் மனதில் வருகிறது சொல்லி சொல்றாரு. நம்முடைய தீபத்தில் எண்ணெய் சிறிதளவு தான் இருந்து கொண்டிருந்தது. நம்ம பாருங்க, முன்னாடி நம்மளுடைய ஆத்மால
ஆத்மா பிரகாசமாவே இல்ல இல்லையா? அது அப்படியே ஒரு கோடு மாரி ஆயிடுச்சு. பௌர்ணமி நிலவு மாரி இருந்த ஆத்மா, கழுத தேஞ்சு கட்டன் ஆன மாரி ரொம்ப ஒளி மங்கி போய் இருந்துச்சு இல்லையா? எண்ணெய் தீபத்துல எண்ணெய் கொஞ்சமா இருந்தா எப்படி எரியும் தீபம்? அந்த மாரி எரிஞ்சிட்டு இருந்த நம்ம, இப்ப பாபா வந்து நமக்கு ஆகையால் இப்போது பாபா மீண்டும் ஞான நெய் ஏற்றி வைக்கிறார். இப்ப ஞானத்தை ஊத்தி ஊத்தி நம்ம ஆத்மாவை பிரகாசிக்க வைக்கிறார் பாபா. ஞான நெய்யை ஊத்தி தீபத்தை ஏற்றி வைக்கிறார். எப்பொழுது பாபாவை நினைவு செய்கிறோமோ அப்போது நம்முடைய ஆத்ம தீபம் பிரகாசிக்கிறது சொல்லி பாபா சொல்றார். பாபா நினைக்க நினைக்க நம்மளுடைய ஆத்மா தீபம் வந்து பிரகாசிக்குது. பாபாவினுடைய நினைவினால் ஆத்மாவில் படிந்திருக்கக்கூடிய கரை கூட நீங்கி விடுகிறது. பாபா நினைச்சாலே ஆத்மாவில் பதிஞ்சுக்கிற அந்த கரை கூட போயிடுதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதில் தான் மாயாவினுடைய சண்டையே ஏற்படுகிறது. நம்ம எப்ப பாபாவை நினைக்க உட்காரமோ அப்ப மாயாவுக்கு பிடிக்காது. இவ்வளோ நாள் என் கூட இருந்தா திடீர்னு பார்த்து பாபா கூட போறது அதுக்கு பிடிக்காது. மேலும் கரை நீங்குவதற்கு பதிலாக மாயா என்ன பண்ணுது, அடிக்கடி மறக்க வைக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த மாயா என்ன பண்ணுது, நம்மள மறக்க வைக்குது. ஏன்னா பாபா நினைக்கலான்னு உட்காரும் போது ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடும் புத்தியில. மாயான்றது வெளியில எதுவும் கிடையாது, நம்ம புத்தியிலேயே விஷயங்கள் வருது பாருங்க. அந்த விஷயம் இந்த விஷயம், அவ்வளோ நாள் இல்லாத பிரச்சனை திடீர்னு ஒன்று கிளம்பும். அதை பத்தியே புத்தியில ஓடிட்டு இருக்கோம். பாபான்னு நினைக்க மாட்டோம். சரி, அந்த பாபாட்ட அந்த விஷயத்த சொன்னாதான் சொல்ல மாட்டோம், நம்மளே போட்டு குழப்பிட்டு இருப்போம். அதனால அது மாயா மாதிரி நம்ம புத்தியில உட்காந்துக்கும். அந்த வேஸ்ட் விஷயங்கள், நெகட்டிவ் தாட்ஸ், இதெல்லாமே மாயா தான். அது நம்மளை மறக்க வைக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. மேலும் கரை நீங்குவதற்கு பதிலாக படிந்து விடுகிறது. பாபாவை நினைச்சா கரை நீங்கும். ஆனா மியூட் போடுங்க. பாபாவை நினைச்சா கரை நீங்கும். ஆனா பாத்தீங்கன்னா இப்ப கரை நீங்கிறதுக்கு பதிலாக அந்த மாயா என்ன பண்ணிடுது, நம்ம புத்தி அலக்கழிக்கிறதுனால மேலும் மேலும் கரை வந்து அதிகமா படிந்து விடுகிறது சொல்லி சொல்றாரு. மாறாக எந்த அளவு கரை நீங்குதோ, நீங்கிறதுக்கு பதிலாக கரை திரும்ப படிந்து விடுகிறது. எந்த அளவு நீங்கி இருந்ததோ அதை விட அதிகமாக படிந்து விடுகிறது சொல்லி பாபா சொல்றார். பாபா கூறுகிறார், குழந்தைகளை என்னை நினைவு செய்தால்தான் கரை நீங்கும், இதில் கடின முயற்சி தேவைன்னு சொல்லி பாபா சொல்றார். குழந்தைங்களே, என்ன நினைச்சா உங்க பாவெல்லாம் அழிஞ்சிரும். ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைக்கும் போதுதான் கரை நீங்கும். கடின முயற்சி தேவைன்னு சொல்லி சொல்றாரு. சரீரத்தினுடைய கவர்ச்சி இருக்கவே கூடாது. அந்த சரீரத்தையே பார்க்காதீங்க, உங்க சரீரத்தையும் பார்க்காதீங்க, மற்றவங்களையும் பார்க்காதீங்க. அது இருக்கவே கூடாது. ஆத்ம அபிமானி ஆகுங்கள். நான் ஆத்மா என்ற அந்த உணர்வை கொண்டு வாங்க. நான் ஆத்மாவாக இருக்கின்றோம். பாபாவிடம் உடலுடன் செல்ல முடியாது. நம்ம வந்து இப்ப மேல போனோம், பாபா கூட போனோம்னா உடலோட போக முடியாது. சரீரத்துல இருந்து விடுபட்டு தான் செல்ல வேண்டும். ஆத்மாவை பார்ப்பதனால் கரை நீங்கி விடுகிறது, சரீரத்தை பார்ப்பதனால் கரை படுகிறது சொல்லி பாபா சொல்றார். இப்ப பாபா கூட போனோம்னா சரீரத்தை விட்டுட்டு தான் நம்ம ஆத்மாவா தான் போகணும். அதனால இங்க ஆத்மாவை மட்டும்தான் பார்க்கணும், சரீரத்தை விட்டுப்பட்டு தான் நம்ம போகணும். ஆத்மாவை பார்த்தா கரை நீங்க அது பாவம் போகாது, சாரி பாவம் போயிடும். ஆத்மாவை பார்த்தால் கரை நீங்கிடும். ஆனா சரீரத்தை பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் கரைப்படையும். ஏன்னா நம்ம உடலை பார்த்தோன்னே, அந்த உடலை பார்க்கும் போதே நமக்கு உணர்வு எல்லாமே மாறுது, உள்ளுணர்வு எல்லாம் மாறுது. அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துல ஏதாவது ஒண்ணு வந்தா கூட பாவம் வந்துடும் நம்ம ஆத்மாவுக்குன்னு சொல்லி சொல்றாரு. சில சமயம் கரைப்படியுது, சில சமயம் நீங்கி விடுகிறது சொல்லி சொல்றாரு. சில சமயம் நம்ம ஆத்மால பாபா நினைக்கும் போது கரை வந்து நீங்குது. சில சமயம் பாபாவை நினைக்காம உடல் உணர்வுல இருந்து நம்ம ஏதாவது ஒரு பேச்சு பேசினாலும் சரி, ஏதாவது எண்ணத்துல கூட யாரை பத்தியா நினைச்சாலும் சரி, ஆத்மால அழுக்கு சேர்ந்துகிட்டே போகுதுன்னு சொல்லி சொல்றாரு. இது நடந்து கொண்டே இருக்கிறது. இது திரும்ப திரும்ப நடக்குதுன்றாரு பாபா. சில சமயம் கீழே விழறீங்க, சில சமயம் மேல போறீங்க. மிகுந்த நாசுக்கான பாதையாகும். இந்த ஞான பாதை வந்து நாசுக்கான பாதை, மலை மேல ஏறுற மாதிரி கஷ்டம். அப்படி தடுக்கி விழுந்தா அதல பாதாளம் மாதிரி, ஏறுனா வைகுண்டம், தடுக்கி விழுந்தா அதல பாதாளம். இது மலை மேல ஏறுற பாதை மாதிரி. அதனால சில சமயம் கீழே, சில சமயம் மேலன்னு இருக்கிறீங்க. இந்த மாதிரி நடந்து நடந்து கடைசியில நீங்க கர்மாதீத நிலையை அடைகிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. கர்மாதீத நிலைனா கர்மங்களை வென்ற நிலை. உடல்ல இருந்தாலும் கர்ம கணக்குகள்லாம் முடிச்சுட்டு கர்மத்தை வென்று கர்ம யோகியா இருப்போம். பாபா நினைவுல கர்மங்களை செய்வோம். சுற்றி எல்லாரையும் ஆத்மாவா பார்ப்போம். நம்மளும் ஆத்மா, இந்த உடலை இயக்குற சக்தின்ட்டு நம்ம உடலை வசப்படுத்தி கர்மேந்திரியங்களை சீத்தளமா வச்சிருப்போம். யாருக்கும் எந்த பாவமும் செய்ய மாட்டோம். எந்த கர்மேந்திரியங்கள் மூலமாகவும் எந்த பாவமுமே ஏற்படாது. அந்த நிலையில உடல்லே இருந்தா கூட அது கர்மாதீத நிலை தான். அந்த நிலையை நீங்க அடைஞ்சிருவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. முக்கியமாக ஒவ்வொரு விஷயத்திலும் கண்கள் தான் ஏமாற்றத்தை கொடுக்கிறது சொல்லி சொல்றாரு. பாருங்களேன்,
உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கல்பிரிட்டே இந்த கண்ணு தான். இதுதான் உங்களை ஏமாத்துது, நம்பாதீங்க. சரீரத்தையே பார்க்காதீங்க. ஆத்மாவை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க நல்லவங்களா கெட்டவங்களான்ட்டு. நீங்க சரீரத்தை பார்த்தீங்கன்னா தோத்து போயிருவீங்கன்றாரு. ஆகையால் சரீரத்தையே பார்க்காதீர்கள். நீங்க வந்து அந்த சரீரத்தை பார்க்காம ஆத்மாவை மட்டும் நெற்றிப்புறத்தை பார்த்தீங்கன்னா அவங்க வைப்ரேஷன் நீங்க கண்டுபிடிச்சலாம். இந்த ஆத்மா எந்த வசப்பட்டு நம்மள்ட்ட பேசிட்டு இருக்குது, காம வசப்பட்டு, கோப வசப்பட்டு, அகங்காரமா பேசுறாங்களா, ஆசைப்பட்டு பேசுறாங்களா, பேராசை அவங்கள்ட்ட இருக்கான்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். இதே நீங்க சரீரத்தை பார்த்தீங்கன்னா மயக்கிருவாங்க. அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வச்சு மயங்கிருவோம். ஓ இவங்க பெரிய ஆளு அப்படின்ட்டு மயங்கிருவோம். அவங்க பேச அழகா பழம் மாதிரி பேசுவாங்க. எண்ணத்துல ஒண்ணு இருக்கும், வாயில பழம் மாதிரி பேசுவாங்க. வைப்ரேஷன் நம்மளால கண்டுபிடிக்க முடியலன்னா ஏமாந்துருவோம். அதான் பாபா சொல்றாரு, நீங்க கண்ணு தான் உங்களை ஏமாத்துது, ஏமாந்துடாதீங்க. ஆகையால் சரீரத்தையே பார்க்காதீர்கள். ஆத்மாவை பாருங்க, நெற்றியை பார்த்து பேசுங்க, வைப்ரேஷன் கண்டுபிடிச்சிடலாம். நெற்றியை பார்க்கும்போது இந்த ஆத்மா எந்த ஒரு உணர்வோட நம்மள்ட்ட பேசுறாங்கன்றத கண்டுபிடிச்சிடலாம். நம்முடைய புத்தி சாந்தி தாம் சுகதாமத்தின் நினைவில் நிலைத்திருக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. எப்பயுமே நம்மளோட புத்தி பரந்தாமத்தையும் சொர்க்கத்தையும் தான் நினைச்சிட்டு இருக்கணும். தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யணும். அப்பதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். உணவு கூட சுத்தமாக சாப்பிட வேண்டும். லட்சுமி நாராயணன் உடைய உணவு வந்து சுத்தமா இருக்கும். திருப்பதி நாராயணன் கோயிலெல்லாம் அவங்க எப்படி சமைப்பாங்கன்னு நீங்களே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்க வந்து சுத்தமா இருக்கும் உணவு. வெங்காயம் பூண்டுலாம் போடாம தான் சமைப்பாங்க லட்சுமி நாராயணுக்கு. உணவு கூட சுத்தமாக சாப்பிடணும்னு சொல்லி சொல்றாரு. தேவதைகளினுடைய தூய்மையான உணவாகும். தேவதைகள் யார் யாரோ அவங்க வந்து தூய்மையான உணவு தான் சாப்பிடுவாங்க. வைஷ்ணவர்கள் என்ற வார்த்தை வந்து விஷ்ணுவில இருந்து தான் வந்திருக்கிறது. அந்த விஷ்ணுன்ற வார்த்தையில இருந்து தான் அந்த வைஷ்ணவ அப்படின்ற வார்த்தை வந்திருக்குது. அப்ப அவங்க விஷ்ணு குலத்துல இருக்கிறவங்க தூய்மையான சாப்பாடு சாப்பிடுவாங்க. தேவதைகள் ஒருபோதும் அசுத்தமான பொருட்களை சாப்பிடவே மாட்டார்கள். அவங்க சாப்பாட்டுல எதுவுமே செத்து கிடக்காது. உயிரோட செத்து போன பொருள்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால அசுத்தமான பொருட்கள் அவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. விஷ்ணுவனுடைய கோயிலும் கூட இருக்கிறது. அவர் தான் நரன் நாராயணாகவும் இருக்கிறார். நரன் நாராயணன் சொல்லுவாங்க. நரன்றதுனா மனிதன், மனிதன்ல இருந்து நாராயணனா ஆயிருக்கிறாரு. இப்போது லட்சுமி நாராயணன் சாக்காரியாக இருக்கிறார்கள். இப்போது அவங்க பூ உடல்ல இருக்கிறாங்க. அவர்களுக்கு 4 கரங்கள் இருக்கவே முடியாது. லட்சுமி நாராயணன் வந்து சாதாரண மனிதர்கள் தான். ஆனா தேவதைகள் அவங்களுக்கு 2 கை தான் இருக்குது, 2 கால் தான் இருக்குது, 4 கையெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் பக்தி மார்க்கத்துல அந்த மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அது வந்து விஷ்ணுன்னா லட்சுமிக்கு 2 கை, நாராயணுக்கு 2 கையை சேர்த்து காமிச்சிருக்கிறாங்க. இது எல்லையற்ற அறியாமைன்னு சொல்லப்படுது சொல்லி சொல்றாரு. அறியாமையில அந்த மாதிரி படம் வரைஞ்சி வச்சிருக்காங்க. 4 கரங்களை உடைய எந்த மனிதருமே இருக்க முடியாது என்று புரிந்து கொள்வதில்லை சொல்லி பாபா சொல்றாரு. சத்தியுகத்துல 2 கைகள் உடையவர்கள் தான் இருப்பாங்க. எப்படி பூலோகம் ஆரம்பிச்சுதோ இப்ப கடைசி வரைக்கும் யாராவது 4 கையோட சுத்திட்டு இருக்கிறாங்களா? நம்ம பார்த்ததே இல்லை இல்லையா? எல்லாரும் 2 கையோட தான் சுத்திட்டு இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி 4 கை இருக்கும்ல விஷ்ணுவுக்கு? அந்த மாதிரி அறியாமையில வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க. பிரம்மாவுக்கு கூட 2 கைகள் தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. பிரம்மாவினுடைய மகள் சரஸ்வதி. சரஸ்வதி அவங்க பேர் கிடையாது. பிரம்மாவினுடைய மகள் தான் சரஸ்வதி. பிறகு அவரையும் ஒன்றாக இணைத்து 4 கரங்களை கொடுத்திருக்கின்றனர். பிரம்மா சரஸ்வதி 2 பேரையும் உட்கார வச்சு 2 பேருக்கும் 4 கையை வரைஞ்சி வச்சிருக்காங்க. இப்போது சரஸ்வதி பிரம்மாவின் மனைவி கிடையாது. மம்மா தான் சரஸ்வதி. பிரம்மா பாபா வந்து அவருடைய மகள் தான் வந்து பிகே தானே அவங்களும். மம்மா அவங்க சரஸ்வதி அவங்க மனைவி கிடையாதுன்னு சொல்லி பாபா புரிய வைக்கிறாரு. இவர் பிரஜாபிதா பிரம்மாவினுடைய மகளாக இருக்கிறார். எந்த அளவு குழந்தைகளை தத்தெடுத்திருக்கிறாரோ அந்த அளவுக்கு பிரம்மாவுக்கு கரங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. இப்ப பிரம்மா பாபா வாய் வழியா நம்மலாம் பிறந்திருக்கிறோம் இல்லையா? எவ்வளவு பிகேஸ் உருவாகுறாங்க இல்லையா? அப்ப அவ்வளோ கைகள் காமிச்சிருக்கிறாங்க பிரம்மாவுக்கு. பிரம்மாவிற்கு தான் 108 என கைகள் சொல்கின்றனர். ஏன்னா அவருக்கு 108 ரைட் ஹேண்ட் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சேவையில ஹெல்ப் பண்றாங்க பிரம்மா பாபாவுக்கு. 108 லட்சுமி நாராயணன் இருக்காங்க இல்லையா? அதனால பிரம்மாவிற்கு 108 கைகள் சொல்றாங்க. விஷ்ணு அல்லது சங்கருக்கு அந்த மாதிரி சொல்வது கிடையாது. பிரம்மாவுக்கு தான் சொல்றாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் உதவியாளரா இருக்கிறாங்க. பிரம்மாவினுடைய கரங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பக்தி மார்க்கத்துல எதையுமே புரிஞ்சுக்கிறது இல்லைன்னு சொல்லி சிவபாபா சொல்றாரு. பாபா வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். பாபா வந்து நம்மை புத்திசாலியாக மாற்றிவிட்டார் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இப்ப நம்ம எல்லா விஷயத்தையும் புரிஞ்சிட்டோம் இல்லையா? நம்ம இது வரைக்கும் கீதையில என்ன படிச்சோம், சாஸ்திரத்துல என்ன படிச்சோம், ராமாயணம், மகாபாரதம், என்னென்ன கதைகள் எல்லாத்தோடைய அர்த்தத்தையும் பாபா நமக்கு புரிய வச்சிட்டாரு. புத்திசாலியா நம்மளை ஆக்கிட்டாரு. இப்ப நம்ம யாரையும் நம்ப மாட்டோம் இல்லையா? முன்ன ஏமாந்து போயிட்டோம். யாரை பார்த்தாலும் ஏமாந்துடும். இப்ப கர்மாத்தினுடைய ஆழமான ரகசியம் புரிஞ்சுக்கிட்டதுனால எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு கரெக்டா துல்லியமா இப்ப இருக்கிறோம். நம்ம
புத்திசாலியா நம்மளை மாத்திட்டாரு. மனிதர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் சிவனுடைய பக்தர்களாக இருக்கின்றோம். நல்லது, நீங்கள் சிவனை என்னவென்று புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள் சொல்லி கேட்க சொல்றாரு பாபா. அவங்க சொல்றாங்களே, நாங்க சிவனுடைய பக்தர்கள். அவங்க என்னன்னு புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க? சிவனை லிங்கமா தானே புரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், சிவபாபா அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாகவும் இருக்கின்றார். இப்பதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். முன்னாடி ஏதோ யாரோ சிவன்றது கடவுள்னு நினைச்சிட்டு இருந்தோம், லிங்கமா இருக்கிறாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம், ஏதோ புரிஞ்சிட்டு இருந்தோம். இப்ப நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம், அவர் ஆத்மாக்களுடைய தந்தையா இருக்கிறாரு. ஆகையால் அவரை பூஜை செய்கின்றனர். முக்கியமான விஷயமே பாபா சொல்கின்றார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். பத்தித்த பாவனா என்னை தூய்மையாக்குங்கள்னு நீங்க தான் கூப்பிட்டீங்க. அனைவரும் அழைத்து கொண்டிருக்கின்றனர். பத்தித்த பாவன சீதாராம் இவர் கூட பாடிக்கொண்டிருந்தார். பிரம்மா பாபா கூட பாடிட்டு இருந்தாராம். பாபா அவரே எனக்குள் பிரவேசம் செய்வார்ன்ட்டு பிரம்மா பாபாவிற்கு கூட கொஞ்சம் கூட தெரியாமல் இருந்தது. எவ்வளவு அதிசயமாக இருக்கிறது. ஒருபொழுதும் சிந்தனையில் கூட இல்லாம இருந்தது. இந்த பிரம்மா பாபா நினைச்சு கூட பார்க்கல இவர் உடம்புல சிவன் பிரவேசம் ஆவாரு, இப்படி எல்லாம் நடக்கும்ட்டு தெரியவே தெரியாது இல்லையா. இவரு கூட சும்மாதான் பாடிட்டு இருந்தாரு, ரகுபதி ராகவ ராஜாராம் பத்தித்த பாவன சீதாராம். ஆனா இவர் உடம்புலயே வருவார்னு இவர் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லி சொல்றாரு. இங்க என்ன நடக்கிறது என்று முதலில் ஆச்சரியம் ஏற்பட்டது. பிரம்மா பாபாவுக்கே ஒரே ஆச்சரியம், என்ன எனக்குள்ள நடக்குது ஒன்றும் புரியலேன்ட்டு. நான் யாரை பார்த்து கொண்டிருந்தேனோ அவரிடமிருந்து ஆன்மீக ஈர்ப்பு ஏற்பட்டது. இங்கு என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. சிவபாபா கவர்ந்து இழுத்தார். அவர் முன்பாக அமர்ந்தவர்களும் தியானத்தில் சென்று விட்டனர். சிவபாபா இவர் உடம்புல எல்லாரையும் கவர்ந்து இழுத்தாரு. அவர் முன்னாடி யாரெல்லாம் உட்கார்ந்தாங்களோ எல்லாருமே டிரான்ஸ்ல போயிட்டாங்க. அங்க போயிட்டு சொர்க்க காட்சியை பார்த்தாங்க. ஆச்சரியப்பட்டாங்க, இது என்ன இவ்வாறு என்றுட்டு எல்லாரும் பார்த்தாங்க. இந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்காக மீண்டும் தனிமை தேவைப்பட்டது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இவர் தனிமை இவருக்கு தேவைப்பட்டது. ஏன்னா எல்லாரோடய இருந்தா என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டுது. சரி, நான் தனியா போய் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறேன்ட்டு போனாரு. அப்போது வைராக்கியம் ஏற்பட்டது. எங்கே செல்வது? நல்லது, பனாரஸ் செல்கிறேன்ட்டு போனாரு. பனாரஸ், காசி பனாரஸ் இருக்குல்ல, அங்க போனாரு. இது அவருடைய பாபா கவர்ச்சியாக இருந்தது. இது பிரம்மா பாபாவுடைய கவர்ச்சியா இருந்தது. பனாரஸ் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அங்க போனாரு. இவருக்கும் சாட்சாத்காரம் சேவித்தவுடன் இவ்வளவு பெரிய தொழிலை எல்லாம் விட்டு விட்டார். அங்க பனாரஸ் போனோடனே பிரம்மா பாபாவுக்கு முன்னாடி காட்சி கிடைச்சது. 4 கைகளுடைய விஷ்ணு உடைய காட்சி கிடைச்சது. ஒரு குரல் கேட்டுச்சு, அசிரீரி குரல் கேட்டது, நீதான் இதுன்னு சொல்லுச்சு அந்த குரல். அப்புறம் இந்த மாதிரி ஒரு உலகத்தை நீ படைக்கணும், சொர்க்கத்தைன்னு சொல்லி குரல் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் விநாச காட்சிகள்லாம் கிடைச்சது. முதல்ல விநாச காட்சிகள்லாம் காமிச்சாரு. அப்ப பாபா அழுதுட்டாரு. அதுக்கப்புறம் இந்த காட்சிகள்லாம் கிடைச்சது. விஷ்ணுவோடைய காட்சி, சொர்க்கத்தினுடைய காட்சி எல்லாம் காமிச்சாரு. இது எல்லாமே பார்த்த உடனே பாபா எவ்வளோ பெரிய தொழில், வைர வியாபாரம் அப்படியே விட்டுட்டாரு, எல்லாத்தையும் விட்டுட்டாரு. நான் இவ்வளோ கோடி சம்பாதிக்கணும் அப்படி இப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்தவரு எல்லாத்தையும் கடவுள் சொன்ன உடனே விட்டார். பனாரஸுக்கு ஏன் செல்கின்றார் என்று பாவம் மற்றவர்களுக்கு என்ன தெரியும்? இவர் எதுக்கு இங்க போறாருன்ட்டு மற்றவங்களுக்கு யாருக்கும் ஒண்ணுமே புரியல. பிறகு அங்கே தோட்டத்திற்கு சென்றிருக்கிறார். அங்க ஒரு தோட்டத்துல போய் உட்காந்து அங்க பென்சிலை கையில எடுத்து என்ன பண்ணாரு, சுவரின் மீது சக்கரம் வரைந்து கொண்டிருந்தார். பிரம்மா பாபா அவரே பென்சில் எடுத்தாரு. அவர் மட்டும் சுவத்துல இந்த சிருஷ்டி சக்கரத்தை வரைஞ்சிட்டு இருந்தார். பாபா அவரை சேவிச்சுட்டு இருந்தார். பாபா என்ன சேவித்து கொண்டிருந்தார் எதுவுமே தெரியாமல் இருந்தது. பிரம்மா பாபாவுக்கே ஃபர்ஸ்ட் ஒன்றும் புரியல. ஒரு வருஷம் என்ன நடக்குதுன்னு தெரியல அவரு. ஏன்னா ஞானம் டக்குன்னு புரியாது இல்லை, எல்லாருக்குமே ஒரு வருஷம் ஞானம் புரியாது. அப்புறம் டெய்லி ஞானம் கேட்க கேட்கத்தான் எல்லாமே புரிய வரும். நமக்குள்ள இருக்கிற கேள்விகளுக்கு எல்லாமே பதில் வரும். அது மாதிரிதான் பிரம்மா பாபாவுக்கும் அவர் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே புரியாம இருந்தது. இரவில் தூக்கம் வந்து விட்டது. எங்கேயோ பறந்து செல்கிறேன் என்று நினைத்தார். அப்புறம் நைட்ல போய் தூங்க போகும்போது பறக்கிற மாதிரி ஒரு அனுபவம், எங்கேயோ பறந்து செல்கிறேன்ட்டு நினைச்சாரு. பிறகு அந்த மாதிரி கீழே வந்த பிறகு என்ன நடக்கிறது என்று எதுவுமே தெரியாது. பறந்துகிட்டே கீழே வந்த பிறகு என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியாதாம். ஆரம்பத்தில் எவ்வளவு காட்சிகள் ஏற்பட்டது. பிரம்மா பாபாவுக்கே அவ்வளவு காட்சி, வந்தவங்களுக்கும் நிறைய காட்சி. குழந்தைகள் உட்கார்ந்தபடியே தியானத்தில் சென்றனர். பிரம்மா பாபாவுக்கு முன்னாடி உட்காருவாங்க, உட்கார்ந்து முரளி கூட கேட்க மாட்டாங்க, எல்லாம் டிரான்ஸ்ல போயிடுவாங்க. நீங்கள் எவ்வளவு நிறைய காட்சிகளை பார்த்தீர்கள். நம்ம கூட நிறைய காட்சிகள் பார்த்தோம்னு சொல்லி சொல்றாரு. நாங்கள் எதை பார்த்தோமோ அதை நீங்கள் பார்க்கவில்லை என்று நீங்கள் சொல்வீர்கள். ஆரம்பத்துல வந்தவங்க எல்லாம் நிறைய காட்சி பார்த்தாங்கல்ல, இப்ப வர்றவங்க எதுவுமே பார்க்க முடியாது இல்லையா. ஆக கடைசியில் கூட பாபா அதிகமான காட்சிகளை காண வைப்பார். கடைசியில பாருங்க, பாபா நிறைய காட்சி எல்லாருக்குமே காட்டுவாரு சொல்லி சொல்றாரு. ஏனென்றால் அருகாமையில் சென்று கொண்டிருப்பீர்கள். நம்ம டெஸ்டினேஷன் வந்துருச்சுன்னா, சொர்க்கம் வந்துருச்சுன்னா சொர்க்கத்தினுடைய காட்சிகள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா.
அப்ப அருகாமையில வந்துடுவீங்க. அப்ப காட்சி தெரியும்னு சொல்றாரு. நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தந்தையினுடைய செய்தியை சொல்லி அனைவருடைய துக்கத்தையும் தூர விரட்ட வேண்டும். அனைவருக்கும் சுகத்திற்கான வழியை சொல்ல வேண்டும். எல்லைக்குட்பட்டதிலிருந்து விடுபட்டு எல்லையற்றதில் செல்ல வேண்டும். 2வது பாயிண்ட், கடைசியில் அனைத்து காட்சிகளையும் பார்ப்பதற்காக மற்றும் தந்தையினுடைய அன்பினுடைய பாலனையை பெறுவதற்காக ஞான யோகத்தில் உறுதியாக இருக்கணும். மற்றவர்களை பற்றி சிந்திக்காமல் யோக பலத்தினால் தன்னுடைய ஆயுளை அதிகரிக்க வேண்டும். வரதானம், அலட்சியம் மற்றும் கவனம் எனும் அபிமானத்தை விடுத்து தந்தையின் உதவிக்கு பாத்திரமாகி சுலபமான முயற்சியாளர் ஆகுக. பாபா சொல்றாங்க, அந்த அலட்சியமா இருக்கிறது மற்றும் கவனம் என்ற அபிமானத்தை விடுத்துட்டு அட்டென்ஷன் வைக்கிறது, அதை சில பேர் வேற மாதிரி அட்டென்ஷன் வைக்கிறாங்க. அந்த அபிமானத்தை விட்டுட்டு தந்தையின் உதவிக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய சுலபமான முயற்சி, ஈஸியான முயற்சியாளராக ஆகுங்கன்ற வரதானம் கொடுக்குறாரு. அநேக குழந்தைகள் அலட்சியத்தின் காரணமாக தைரியமாக இருப்பதை விடுத்து நான் என்றுமே பாத்திரமானவன் எனும் அகந்தையில் வந்து விடுகிறார்கள். சில பேருக்கு ஈகோ வந்துடுது, நான் பாபா குழந்தை தானே, பாபா என்ன பாத்துக்குவாரு அப்படின்னு ஒரு அலட்சிய போக்கு, தைரியமா இருக்கிறதுக்கு பதிலா அந்த மாதிரி ஆயிடுறாங்க, ஈகோல வந்துடுறாங்க. தந்தை என்னையன்றி வேறு யாருக்கு உதவி செய்வார், இந்த மாதிரி ஒரு ஈகோ வந்துடுது. இந்த அகந்தையால தைரியம் எனும் விதிமுறையை மறந்து விடுகின்றனர். அதனால தைரியம் எடுத்து வைக்க மாட்டாங்க. நான் எப்படி இருந்தாலும் பாபா என்னை காப்பாத்துவாரு, அதாவது நீங்க என்ன ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணா என்ன பண்ணாட்டினா என்ன, நான் பிகே ஆயிட்டேன்ல, எனக்கு என்ன பிராப்தியோ அதை கொடுப்பாரு கடவுள் அப்படின்ற ஒரு ஈகோ இருக்கிறதுனால தைரியம் என்ற விதிமுறையை மறந்துடுறாங்க. சிலரோ தன் மீது மிகவும் நான் கவனமாக இருக்கின்றேன் என்ற அகந்தை கொள்வதால் தந்தையின் உதவி பெற முடியாது, வஞ்சிக்கப்பட்டவராக ஆகின்றார்கள் சொல்றார். சில பேர் ரொம்ப அட்டென்ஷனோட இருக்கிறேன்னு நினைச்சிட்டு ஒரு ஈகோல வந்துடுறாங்க. அப்ப அவங்களால தந்தையினுடைய உதவி பெற முடியாதுன்னு சொல்றாரு, வஞ்சிக்கப்படுறாங்கன்னு சொல்றாரு. நான் அதிகம் யோகம் செய்து விட்டேன், ஞானி யோகி ஆத்மா ஆகிவிட்டேன். பாருங்களேன், இந்த மாதிரிலாம் மாயா அவங்கள பண்ணுது, சூட்சுமமான ராயலான மாயா. அதெல்லாம் நான் நிறைய யோகா பண்ணிட்டேன், எனக்கு பாவமே அழிஞ்சு போச்சு, நான் ஆத்மா அப்படியே கர்மாதித் ஸ்டேஜ் அடைஞ்சிட்டேன், நான் ஞானி யோகி ஆத்மா ஆயிட்டேன், எனக்கு ஞானம் அத்துபடி, சிவபாபா சொல்றது எல்லாமே எனக்கு தெரியும், அவர்கிட்ட இருக்கிற எல்லா ஞானமும் என்னோட ஆத்மால இருக்கு அப்படின்னு ஒரு ஈகோ. அப்படியே யோகி ஆத்மாவும் அதே மாதிரிதான். ஒண்ணும் தெரியாதவங்க கூட பாபா உழுந்து நினைக்கிறாங்க, எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப அசால்ட்டா இருக்கிறாங்க. சேவைக்கான ராஜாங்கத்தையும் அமைத்து விட்டேன்னா சொல்றாங்க, நான் சேவை பண்ணி பண்ணி ராஜ்யத்தையே உருவாக்கிட்டேன், ராஜாங்கத்தையும் அமைச்சிட்டேன்ட்டு என்றெல்லாம் நினைக்கின்றனர். இதெல்லாம் பாருங்களேன், ரொம்ப ஈகோ, அகங்காரம், சூட்சுமமான ராயலான மாயா. இவ்வாறான அகந்தையை விடுத்து தைரியத்தின் ஆதாரத்தால் தந்தையின் உதவிக்கு பாத்திரமானால் சுலபமான முயற்சியாளர் ஆகிடுங்கன்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஈகோலாம் விட்டுட்டு தைரியத்தினுடைய ஆதாரம் வைங்க, கடவுள் உதவி செய்வாரு. இந்த தைரியன்ற ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா கடவுள் இறங்கி உங்களுக்கு உதவி செய்வாரு, சுலபமான முயற்சியாளர் ஆயிடுவீங்கன்னு பாபா சொல்றாரு. ஆனா அகந்தை இருக்கக்கூடாது. அது மாதிரி ரொம்ப கவனம், அட்டென்ஷன் வச்சு நான் எல்லாமே பண்ணிட்டேன், நான் ஞானி யோகி ஆயிட்டேன், நான் ராஜா சேவையை முடிச்சிட்டேன் அப்படின்ற அந்த ஈகோ, அகங்காரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஸ்லோகன், வீணாகவும் எதிர்மறையாகவும் வருகின்ற எண்ணங்களை மாற்றி அமைத்து உலக நன்மைக்கான செயலில் ஈடுபடுத்துங்கள். நம்ம யோகா பண்ணணும்னு உட்காந்தோம்னா கண்டிப்பா வேஸ்ட் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் வரும் தான். உட்காந்தனால இது என்ன ஆகும், வேஸ்டா ஏதாவது ஓடும், நேற்று நடந்தது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, அப்புறம் நாளைக்கு நடக்க போறது இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ, இதெல்லாம் வேஸ்ட் நெகட்டிவ் தாட்ஸ். இதை வர்றது அப்படியே ஸ்டாப் பண்ணணும்னா அப்படியே நீங்க என்ன பண்ணணும், டிராஃபிக் நடக்கும்போது அப்படியே இது பண்ணி விடுவாங்கல்ல தாட்ஸ், அது மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, வர்ற எண்ணத்தை அப்படியே டைவர்ட் பண்ணி விடுங்கன்னு சொல்றாரு பாபா. அப்பதான் உங்களுக்கு அந்த எண்ணங்கள்லாம் வராது. நிறுத்திட்டு ஸ்டாப் பண்ணிட்டு பாசிட்டிவான எண்ணங்களை உருவாக்குங்க. நான் ஆத்மா, நான் பூமி பந்தில சக்தி கொடுத்துட்டு இருக்கேன், இந்த மாதிரி எண்ணங்களை உருவாக்குங்க. அந்த மாதிரி எதிர்மறையா வர எண்ணங்களை பாசிட்டிவ் எண்ணங்களா மாற்றி அமைச்சு உலக நன்மைக்கான செயல்ல ஈடுபடுத்துங்க சொல்றாரு. ஏன்னா கண்டிப்பா வேஸ்ட் தாட்ஸ் வரதான் செய்யும். ஏன்னா ஆத்மா 63 ஜென்மா இதே தான் ஆத்மாவுக்கு வேலையே. இப்படிதான் நம்ம பண்ணி பண்ணி இந்த கடைசி பிறவி வரைக்கும் இப்ப நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம். அதனால பாபா சொல்றாரு, அந்த மாதிரி வரும் தான், வர்றத நீங்க ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண வேணாம், நிறுத்த வேணாம், அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டுருங்க.
அப்படியே எதிர்மறையெல்லாம் பாசிட்டிவாக மாற்றி பாசிட்டிவான எண்ணங்களை உலக நன்மைக்கான செயலில் ஈடுபடுத்துங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா.